ஹலோ குட்டீஸ், இன்னைக்கு ஒரு க்யூட்டான vlog பார்க்கலாமா? வேலைக்காக சிட்டிக்கு போய் உழைக்கிற ஒரு வில்லேஜ் ஃபேமிலியை பற்றி தான் இந்த vlogல பார்க்க போகிறோம். வில்லேஜ்லேயே பிறந்து வில்லேஜ்லேயே வளர்ந்து தனிப்பட்ட முறையில் நம்ம சொந்த காலில் நிற்கணுன்றதுக்கோசரம் ஒரு ஓடி உழைச்சே தான் ஆகணுன்றதுக்காக கட்டாயத்தில் தான் எல்லாருமே சிட்டிக்கு வராங்க. ஆனால் வில்லேஜில் இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும், 4 மாடு வச்சு உழைச்சி கூட நம்ம கஞ்சி குடிச்சிக்கலாம். வெளி இடத்துல போய் நம்ம கொடுக்குற வாடகை எல்லாமே, கரண்ட்டு பில்லு, இஎம்ஐ கட்டணும், இது எல்லாமே நம்ம உள்ளூரில் தான் நம்மளுக்கு எதுவுமே பண்ண தேவையில்லை. ஆனால் வேறு வழி இல்லாமல் ஏன் அவங்க இவ்வளோ கஷ்டப்பட்டு வெளி இடத்துல தான் சம்பாரித்து ஆகணும் 15,000 ரூபாய் அப்படின்னு இருக்காங்கன்னா, அவங்களுக்கு சொந்த ஊரில் நிலம் இல்லாமல் இருக்கலாம், இல்லை வேறு எதுனா அவங்க சிட்டிலே வளர்ந்து இருக்கலாம். எல்லாருமே ஏதோ ஒரு கால கட்டாயத்தினால தான் இப்போ வரைக்கும் ஓடிட்டுருக்காங்க. அது எதுக்காக ஓடுறாங்கன்னா, நம்ம தான் அப்படி வளர்ந்துட்டோம், நம்ம பசங்க நல்லா வாழணும், மற்றவங்க முன்னாடி நம்ம கஷ்டப்பட்ட மாதிரி அவங்க இருக்கக்கூடாதுன்றதுக்காக தான் பேரண்ட்ஸாக ஓடிட்டுருக்காங்க. பசங்க பிறக்காதப்ப ஏன் இவ்வளோ எஃபெக்ட் போட்டு ஓடுறாங்க அப்படின்னா, நம்ம அப்பா அம்மா வாங்கின கடனை நம்ம அடைக்கணும் அப்படின்றதுக்காக கூட இருக்கலாம். ஆனால் ஒரு வீட்டில் ஆண் பிள்ளையாக பிறந்தவங்க எல்லாருமே இப்போ வரைக்கும் குடும்பத்துக்காக உழைச்சிட்டு தான் இருக்காங்க. ஏன்னா வேறு வழி இல்லை, அவங்க தான் போயாகணும். ஆனால் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் பசங்களோட பொண்ணுங்க அதிகமாக வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. பெண்கள்லாம் வீட்டுள்ளே தான் இருக்கணும், வெளியெல்லாம் வரக்கூடாது அப்படின்ற சமுதாயம் நம்ம ஆயத்தத்த காலத்திலே போயிடுச்சு. நீ 15,000 சம்பாதிக்கிறியா, நான் ஒரு 15,000 சம்பாதிக்கிறேன், நம்ம 2 பேரும் சேர்ந்து ஃபீஸ் கட்டலாம், இல்லை பிள்ளைங்களுக்கு ஏதோ ஒன்று பண்ணலாம், ஏதோ ஒன்று சேர்த்து வைக்கலாம் அப்படின்ற அளவுக்கு தான் இப்போ வரைக்குமே போயிட்டுருக்கு. அந்த காலத்தில் சொல்லப்போனால் விவசாயம் அதிகமாக இருந்ததுனால அவங்களுக்கு சாப்பாட்டுக்கு, பருப்புக்கு, அரிசிக்கு எல்லாத்துக்குமே அவங்க வெளியில் போய் காசு கொடுத்து வாங்க தேவையில்லை. அவங்கவுங்க நிலத்தில் என்னென்ன விளைச்சாங்களோ அவங்கவுங்க குடும்பத்துக்கே அதை பத்தாது. ஏன்னா அந்த குடும்பத்தில் இப்போ நம்ம வீட்டில் 2 பேர் தான் இருப்பாங்க. அந்த காலத்திலலாம் கூட்டு குடும்பமாக தான் இருப்பாங்க. ஒரு குடும்பத்துக்கு 50 பேர் இருப்பாங்கன்னா அவங்க வெளியில் வாங்கி சமாளிக்க முடியாது, அதுதான் உண்மை. ஆனால் இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் பேரண்ட்ஸ் நினைக்கிறது எல்லாமே நம்ம பசங்க நல்லா இருக்கணுன்றதுக்காக தான். சரி, ஓகே, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். என் பசங்க பிறந்தப்ப இருந்து அவங்க வளர்ந்தது எல்லாமே சிட்டியில் தான் வளர்ந்தாங்க. வில்லேஜ் போவாங்க, ஆனால் அங்கே இருக்க முடியாது அப்படின்றதுக்காக அந்த சூழ்நிலை அவங்களுக்கு ஒத்துக்காது. அடிக்கடி ஃபீவர் ஆகும், இல்லை ஏதோ ஒரு பிரச்சனை ஆகுன்றதுக்காக அப்பப்போ தான் ஊருக்கு வருவோம். ஆனால் இப்போ மே மந்த் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, எல்லாருமே வீட்டுக்கு ஊருக்கு போக ஆரம்பிச்சிடுவாங்க. நம்ம அவ்வளோ அழகான நேட்டிவ் வச்சுக்கின்னு நம்ம சுச்சுவேஷன் இருந்து தான் ஆகணும் அப்படின்றதோட நம்ம கொஞ்சமாவது நம்ம ஃபேமிலி அவங்க கூட டைம் கிடைக்கிறப்போ ஸ்பெண்ட் பண்ண முடியணும் அப்படின்றதுக்காக தான் நாங்கள் ஊருக்கு வந்திருக்கோம். இந்த பசங்க விளையாடின மாதிரி தான் சின்ன வயசில் நம்மளும் விளையாடி இருப்போம். அவங்க விளையாடுறப்போ இப்போ நம்மளால் விளையாட முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக முடியாது. ஏன்னா நம்ம பார்த்தாலே சிரிப்பு வரும், என்னடா அப்படிலாம் பண்ணிட்டு இருந்தோமா அப்படின்ற மாதிரி. ஆனால் அந்த சின்ன வயசில் எதுவுமே தெரியாது நம்மளுக்கு, கஷ்டம்னா என்னன்னு தெரியாது, ஹாப்பினஸ்னால் என்னன்னே தெரியாது. எங்கே கூட்டின்னு போகிறோமோ அங்கே கூட்டின்னு போவோம், வரப்போ வந்துடுவோம், எங்கே என்ன கொடுத்தாலும் வாங்கி சாப்பிட்டுப்போம். இதில் நல்லதா கெட்டதா எதுவுமே தெரியாத வளர்ந்தப்போ லைஃப் அவ்வளோ அழகாக இருந்தது. நம்மளுக்கு எப்போ ஒரு விவரம் தெரிஞ்சு நம்ம ஃபேமிலியை கஷ்டத்தை தலையில் எடுத்து தூக்கி வச்சுக்கணுமோ அன்னையோட நம்ம லைஃப் போயிடுச்சு. இது மாதிரி லைஃப்லாம் திரும்ப வரும் அப்படின்னு நினச்சா கண்டிப்பாக கிடைக்காது. நம்ம திங்க் பண்ணிக்கலாம், நம்ம பசங்க விளையாடுறத பார்த்து நம்மளும் இப்படி தானே இருந்திருப்போம், நம்மளும் இப்படி தானே அம்மா அப்பா பேச்சு கேட்காம விளையாடி இருப்போம் அப்படின்ற மாதிரி. ஆனால் அந்த பசங்க மைண்ட் செட்டில் இருக்கிறது இப்போ எல்லாமே அவங்க அந்த சாமியை கல்லாக தான் பார்க்குறாங்க. ஆனால் இதுக்குள்ளே ஒரு சாமி இருக்குது, அவங்களுக்கு ஒரு திங்கிங் இதில் நம்ம சாமி இருக்குது, சாமிக்கு லட்டு பிடிச்சி வைக்கிறாங்க, எல்லாமே பண்ணுறாங்க. ஏன்னா அது சாமி சாப்பிடுமா, நம்ம கோடியாக செஞ்சோம். ஆனால் மனசு நல்லதாக இருந்தால் இந்த பசங்க பண்ணுறதுக்கே கூட அவங்களுக்கு பலன் கிடைக்கலாம். மனசு நல்லதாக இருந்தால் போதும். சிட்டியோட என்றைக்குமே வில்லேஜ் ரொம்ப ஆரோக்கியமானதுன்னு சொல்லுவாங்க. அங்கே அடிக்கிற காற்று, உணவு எல்லாமே ஒரு காலத்தில் இருக்கிற மாதிரி இருக்க முடியாது அப்படின்னா கூட
ஓரளவுக்கு பின்பற்றலாம். நம்ம ஆயா தாத்தா இருந்த காலத்தில் இருந்த மாதிரி இருக்க முடியல அப்படின்னா கூட ஓரளவுக்கு இன்னுமே இங்கே வில்லேஜில் வந்து எல்லாமே பழைய மாதிரி தான் இருக்குது. நம்ம கொஞ்சம் நேரம் கூட வெயிலில் வேலை செய்ய மாட்டோம். ஏன்னா நம்மளுக்கு வந்து வேக்கும். நம்மளுக்கு வந்து அந்த ஏசிலே இருந்ததுனால வில்லேஜ் வந்து அவ்வளோவா மற்றவங்களுக்கு வந்து ஒத்துக்காது. ஆனால் ஒரு சில பிள்ளைங்க வந்து அந்த சிட்டி லைஃப்பில் இருந்து வில்லேஜ் லைஃப் வந்துட்டால் கண்டிப்பாக திரும்ப போக மாட்டாங்க. ஏன்னா சிட்டி லைஃப் எவ்வளோ தான் காலம் வாழ்ந்துருந்தாலுமே அந்த வில்லேஜ் லைஃப் வந்து அதோடு அது எல்லாமே பீட் பண்ணிட்டு வந்துடும். வில்லேஜ் லைஃப்பில் இருந்து பார்த்தவங்களுக்கு தான் அந்த லைஃப் என்னன்றதே கடைசி வரைக்கும் புரியும். நம்ம எல்லாருமே பிளாஸ்டிக் பூ வாங்கிக்கிறோம். இப்போலாம் நிறைய வந்துருச்சு. எதுவுமே வந்து நேச்சுரல்னு சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ இருக்கிற குப்பைமல்லிங்கெலாம் வந்து நீங்கள் உரம் போட்டால் தான் வளருது. அதுவும் வந்து நம்மளுக்கு சிட்டியில் வந்து நம்ம நினச்ச மாதிரி நம்ம வீட்டு பக்கத்துலலாம் வளர்க்க முடியாது. அது நிறைய ரூல்ஸ் பேசுவாங்க, நிறைய இது இருக்குது. ஆனால் வில்லேஜ்ன்றது நீங்கள் சும்மா ஒன்றும் இல்லை, உங்கள் வீட்டு பக்கத்தில் சும்மா ஒரு குச்சி கிளறி அதில் நட்டு வச்சா கூட செம்மையாக வளரும். அதில் மண் வளம் நல்லா இருக்குது அப்படின்றதோட வந்து அங்கே அவ்வளோ வந்து ரசாயன பொருட்கள்லாம் எதுவுமே கலக்காது. ஏன்னா வந்து வில்லேஜுன்றதுனால அவங்க இடையே தானே இருப்பாங்க. ஃபுல்லாகவே வந்து வயலுங்க தான். சிட்டியில் இருக்கிறவங்கள வில்லேஜில் எடுத்துன்னு போய் விட்டால் கண்டிப்பாக பழகிறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும். ஆனால் வில்லேஜில் இருக்கிறவங்கள சிட்டியில் எடுத்துன்னு போய் விட்டால் ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டாங்க. ஏன்னா நம்ம கட்டாயம் கண்டிப்பாக இருந்து தான் ஆகணும், ஃபேமிலியை பார்த்து தான் ஆகணும். கட்டாயத்தில் நம்ம போய் நம்ம பொழப்புக்காக நம்ம போய் சாப்பிட்றதுக்கோசரம் உழைக்கிறோம். ஆனால் வில்லேஜில் இருக்கிறவங்களாம் இன்னுமே இல்லை. சும்மா ஒரு 4 மாடு வச்சுக்கிறாங்க. காலையிலையும் பால் ஊற்றுறாங்க, சாயந்தரமும் பால் ஊற்றுறாங்க. 10 நாளைக்கு ஒரு டைம் வந்து அவங்களுக்கு பழக்க செய்கிறது. அவங்க எதுவுமே வெளியே போய் வாங்கவே தேவையில்லை. அவங்க இது நிலத்திலே போட்டு ஒரு சுத்தமான ஒரு அரிசியாக பருப்போ எடுத்து அவங்க சமைச்சு சாப்பிட்றதுனால தான் இன்ன வரைக்குமே சுகர், பிபி எதுவுமே இல்லாத இருக்காங்க. ஏன்னா அவங்க நிலத்தில் வேலை செய்கிறாங்க. நீங்களும் வேலை செய்கிறீங்க, இல்லைன்னா நான் சொல்லலை. சிட்டியில் போய் வேலை செய்கிறவங்க வந்து நெடலில் வேலை செய்கிறாங்க. ஒரு உட்காந்துக்கணும் இல்லை நின்றுக்குனா கூட இருக்கட்டும். அவங்களுக்கு வந்து அவ்வளோ ஹார்ட் ஒர்க் வந்து அவங்களோட பாடிக்கு இல்லை. ஆனால் இவங்க வந்து ஸ்வெட் ஆகுறதே வந்து அதிகபட்சம் வந்து வில்லேஜில் இருக்கிறவங்களுக்கு தான். அவங்க வந்து கொஞ்சம் நல்லா உழைச்சாவே அவங்களுக்கு வந்து நைட்டில் நல்லா தூக்கம் வரும். ஆனால் இந்த மனுஷங்க காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் போகுவாங்க வேலைக்கு. சாயந்தரம் வீட்டுக்கு வந்துட்டு பின்னாடி கூட அவங்களுக்கு மைண்ட் ப்ரெஷராகவே தான் இருக்கும். ஏன்னா நாளைக்கு அந்த ப்ராஜெக்ட் முடிச்சாகணும், இல்லை வேலைக்கு போயே ஆகணுன்ற கட்டாயம். ஆனால் இவங்களுக்கு அப்படி இல்லை. நீ இன்னைக்கு வேலை செஞ்சாலும் செய்யலாம், இல்லை அதை நாளைக்கு கூட செஞ்சுக்கலாம். அது மாதிரி எப்போவுமே லைஃப்பில் பணம் சம்பாதிக்கிறதோட கொஞ்சம் மனசுக்கோ உடம்புக்கோ கொஞ்சம் ஓய்வு வேணும். அப்போ தான் கடைசி காலத்தில் கொஞ்சம் உட்காரும் போது நம்ம இவ்வளோ சேர்த்து வச்சுருக்கோங்க பின்னாடி திரும்பி பார்த்தா தெரியும். நீங்கள் வாங்குகிற காசுக்கு ஃபுல்லாகவே வெளியிலே ஏன்னா இருக்கக்கூடிய விலைவாசி அவ்வளோ அதிகமாக போயிட்டுருக்கு. உங்களுக்கே தெரியும் எவ்வளோ ஃபீஸ் கட்டுறீங்க பசங்களுக்கு. நீங்கள் ஒரு சும்மா ஒரு மளிகை செலவு வாங்கினா கூட ஏன்னா நீங்கள் தான் வாங்கி ஆகணும். இங்கே இவங்க வில்லேஜில் இருக்கிறவங்க வந்து அவ்வளோ வாங்க மாட்டாங்க. ஆனால் நீங்கள் சிட்டியில் இருக்கிற பட்சத்தில் உங்களால் அந்த அரிசி மாவு அரைக்கிறது கூட டைம் இருக்காது. இதுதான் உண்மை. போய் கடையில் தான் வாங்கி ஆகணும். அதில் என்ன ப்ரிசர்வேட்டிவ் கலக்குறாங்கன்றது யாருக்குமே தெரியாது. ஏன்னா நம்ம போய் நேர்லையும் பார்க்க போகிறதில்ல. என்ன பண்ணுறது, வாங்கி சாப்பிட்டு தான் ஆகணும். கடமைக்கு வந்து உழைக்கிறாங்களோட விருப்பப்பட்டு யாருமே உழைக்கல. அவ்வளோ ஊதியம் கிடைக்குதா அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கிறதும் இல்லை, வேறு வழி இல்லை. இந்த இருக்கிற ஜென்ரேஷனுக்கு பசங்களை வளர்த்தணும் அப்படின்னா மணி இஸ் ஆல்வேஸ் அல்டிமேட். இது ஒன்று தான் இப்போ பேசுது. நம்ம வந்து என்ன வேணாலும் பண்ணலாம், எப்படி வேணாலும் பொழைக்கலாம் அப்படின்ற காலம்லாம் போயிடுச்சு. உங்ககிட்ட டேலண்ட் இருக்கா, நீ வந்து மற்றவங்களோட 1% அவங்களுக்கு அதிகமாக தெரிஞ்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் தான் அங்கே வந்து ஒரு நல்ல இடத்துல உட்காந்துட்ருப்பீங்க. மித்தமாக அவன் என்ன ஹார்ட் ஒர்க் பண்ணியிருந்தான், அவங்ககிட்ட என்ன டேலண்ட் இருக்குன்றது கண்டிப்பாக இந்த ப்ரைவேட் ஜாப்ஸ்க்கோ கவர்மெண்ட் ஜாப்ஸ்க்கோ தெரியாது. நீ அங்கே என்ன பேசுகிற, ஏன்னா இப்போ வந்து எப்படி சொல்ல வரேன்னா இப்போ நாலேஜ் அவங்களோட ஹார்ட் ஒர்க்கிங்கோட இப்போ வந்து மணி தான் முன்னாடி இருக்குது.
நீ நல்ல ஹாஸ்பிட்டலுக்கு போனேன்னா அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்கிறாங்க. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போனால் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். ஆனால் பண்ணலாம், இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கொஞ்சம். ஆனால் எனக்கு எதுவுமே வேணாம், நான் இப்படியே இருந்துட்டு என் பசங்களும் இதே மிடில் கிளாஸ் லைஃப் வாழணும் அப்படின்னு எந்த பேரண்ட்டும் நினைக்காதப்போ தான் இந்த மாதிரி வில்லேஜ் அதிகமாக இருந்தது. சிட்டி நோக்கி யாருமே போகலை. ஆனால் இப்போ என்ன நினைக்கிறாங்கன்னா, நான் பட்ட கஷ்டம் மாதிரி என் பசங்க படக்கூடாது. நான் கவர்மெண்ட் ஸ்கூல் கூட போகல, ஆனால் என் பையனை சிபிஎஸ்சியில் படிக்க வைக்கணும். ஏன்னா நம்ம இருந்த மாதிரி அவங்க ஃப்யூச்சர் இருந்துடக்கூடாதுன்னு கையெழுத்தே போட தெரியாத பேரண்ட்டு கூட இப்போ நினைக்கிறாங்க. ஏன்னா அவங்க அவ்வளோ லைஃப்பை ஃபீல் பண்ணுறாங்க. நம்ம சொல்லலாம், நான் 10 மாடு வச்சுருக்கேன், எனக்கு அவ்வளோ வருமானம் வருது, எல்லாமே நான் ரொம்ப ரிச்சாக வாழ்கிறேன், எங்கள் ஊர்லேயே நான் தான் பணக்காரன் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் அந்த 10 மாடு மேய்க்கிறேன் அப்படின்னு சொல்கிறது கண்டிப்பாக அதில் வர வருமானம் எதுலேயும் வராது. அதை எடுத்துக்கின்னு போய் நீங்கள் வேறு இடத்துல வெளியில் எங்கன்னா வேலை தேட போகும்போது என்ன படிச்சிருக்கீங்க அப்படின்னு ஒரு கேள்வி வரும். உங்கள்கிட்ட எஜுகேஷன் இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன சம்பாதிச்சாலுமே, ஏன்னா ஐடி ஃபீல்டு இருக்கிறவங்க கூட அவ்வளோ சேல்ரி வாங்க மாட்டாங்க மந்த்லி. ஏன்னா அவங்களுக்கு 1 lakh சம்பளம் கொடுக்குறாங்க அப்படின்னா யாருமே அவ்வளோ ஈஸியாக கொடுக்க மாட்டாங்க. அவ்வளோ எஃபெக்ட் போட்டு அவங்க டே அண்ட் நைட் ஒர்க் பண்ணி அவ்வளோ மைண்ட் ப்ரெஷரோடு எப்போ பார்த்தாலும் லேப்டாப் சார்ஜ்லேயே தான் இருக்கணும். எப்பயுமே சாப்பிட கூட டைம் இருக்காது. ஆனால் வில்லேஜில் அப்படி இருக்காது. அவன் ஈஸியாக சம்பாரிச்சிட்டு போயிடுவான். அவனுக்கு 10 மணி வரைக்கும் தான் வேலை, அதுக்கப்புறம் எந்த வேலையும் இல்லை, மறுபடி ஈவினிங் தான் வேலை. ஆனால் இந்த எடுகேஷன் அங்கே பேசாது. அதுதான் அவங்க அப்பா அம்மா சேர்த்தி வச்ச மாதிரி இந்த பையன் சேர்த்தி வச்சுருக்க மாட்டாங்க. இது வரைக்குமே நான் 2 லட்சம் வாங்குகிறேன், நான் 1 லட்சம் வாங்குகிறேன் அப்படின்னா கூட அவங்களுக்கு எப்போவுமே என்ன யோசிப்பாங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு 20,000 வாங்குறீங்க அப்படின்னா கொஞ்சம் உங்களோட லெவல் மேலே ஏறும். ஒரு 5K எப்படிலாம் 10K வீடு பார்ப்பீங்க. ஒரு 50,000 சேலரி ஆகும்போது ஒரு 25K பார்ப்பீங்க. 1 lakh வாங்கும்போது கண்டிப்பாக 50K பார்ப்பீங்க. ஏன்னா ஒரு மனுஷன் கொஞ்சம் காசு கையில் சேர்த்து தான் அவங்களோட லெவலும் ஏறிக்கினே போகும். யாருமே சேர்த்து வைக்கணும்னு நினைக்கவே மாட்டாங்க. ஆனால் வில்லேஜில் அவங்களுக்கு எல்லாமே இருக்கும். நிலம் இருக்குது, வீடு இருக்குது, நீ கஷ்டப்பட்டு சேர்த்துச்சா மாடு இருக்குது, அதை வச்சு பண்ணிக்கலாம், பார்த்துக்கலாம். 1 ரூபா கூட அவங்களுக்குன்னு இன்ன வரைக்குமே ட்ரெஸ்லாம் எதுவுமே நம்மள மாதிரிலாம் எடுக்க மாட்டாங்க. சிட்டியில் இருக்கிறவங்க மாதத்தில் 3 நாள் ஒர்க்குக்கு போகிறாங்க அப்படின்னா 2 days லீவ் வருது அப்படின்னா அந்த 2 நாளுமே ஒன்று ஹோட்டலுக்கு போவாங்க, அப்படின்லாம் ட்ரெஸ் எடுக்க போவாங்க. வில்லேஜில் அவ்வளோ ட்ரெஸ் ஷாப்பும் இருக்காது எதுவும். ஏன்னா அவங்க வெளியில் போய் தான் எடுக்கணும். அது யார் போகிறவங்க அப்படின்னு கஷ்டமே நிறைய பேருக்கு இருக்கும். இன்ன வரைக்கும் நான் பார்த்த வரைக்குமே நீங்கள் பொய் சொல்கிறேன்னு கூட நினச்சிக்கோங்க. எங்கள் ஆயா தாத்தா, எங்கள் அப்பா அம்மா எல்லாருமே அந்த செல்ஃபில் அந்த பீரோவில் பார்த்தா ஒரு 10 saree வச்சுருப்பாங்க, ஒரு 10 வேஷ்டி வச்சுருப்பாங்க, அவ்வளோதான். ஆனால் மேரேஜ் ஆகி எனக்கு ஒரு 5 years ஆகுது, எங்கிட்ட ஒரு 100க்கு மேலே saree இருக்குது. நான் மேரேஜுக்கு முன்னாடிலாம் நான் சாரீலாம் கட்ட மாட்டேன். ஏன்னா என்னோடய ஹஸ்பண்ட் எடுத்து கொடுத்தது தான் அந்த 100 புடவையுமே சொல்லப்போனால். ஏன்னா வாங்குகிற சம்பளம் எல்லாமே ட்ரெஸ்ஸுக்கு போகுது, அப்படின்லாம் சாப்பிட்றதுக்கு போகுது. இது வரைக்கும் என்ன சேர்த்து வச்சுருக்கீங்க அப்படின்னா எதுவுமே சேர்த்து வைக்கல. ஆனால் அவ்வளோ உழைச்சி வில்லேஜில் நாங்கள் எங்களுக்கு போனால் எங்கள் ஆயத்தை தான் எங்களுக்கு காசு கொடுப்பாங்க. ஏன்னா அவங்க உழைக்கிறாங்க, டெய்லி வேலைக்கு போவாங்க, அவங்க ஒரு நாள் கூட உட்கார மாட்டாங்க. ஆனால் என்னால் அந்த வெயிலில் போய் என்னால் அந்த வேலையை செய்ய முடியுமானா கண்டிப்பாக செய்ய முடியாது. ஏன்னா நான் அப்படி இருந்து பழகிட்டேன். அது மாதிரி தான் எல்லாத்துக்குமே. ஒன்று சொல்லுவாங்க என்னென்னா வெயிலில் நடந்தால் தான் நிழலோட அருமை தெரியும் அப்படின்ற மாதிரி. நம்ம கொஞ்சமாவது வெயிலில் போய் இருந்தால் தான் அந்த வெயிலோட அருமை நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம பேரண்ட்ஸ் பண்ண பெரிய தப்பு வெயிலே நடக்க முடியாது, செருப்பு போடுறது தான் பெரிய தப்பு. இப்போ நான் அடிக்கடி நினைக்கிறேன். ஏன்னா அவங்கள விட்டு நான் வெளியே போகும்போது என்னால் இண்டிபெண்ட்டாக போய் சம்பாதிக்க முடியும்னு நினச்சா என்னால் முடியல. ஏன்னா எல்லாத்துக்குமே அவங்களே கூட வரணும்னு நான் நினைக்கிறேன். இப்போ அவங்க என்னை விட்டுட்டு வெளியே போய் நீ 4
படித்து கற்றுக்கோ அப்படின்னு சொன்னாங்கன்னா, ஏன் இத்தனை நாள் என்னை விட்டுட்டு இப்போ எங்களை வெளியே அனுப்புகிறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு கொஷின் ரைஸ் ஆகுது. ஆனால் ஆரம்பத்திலேருந்தே நான் கவர்மெண்ட் ஸ்கூல் தான் படித்தேன், நீ ப்ரைவேட் ஸ்கூல் தான் படிக்கணும், நான் படிக்க வைக்கிறேன்னு அந்த பையனுக்கு எடுத்து கொஞ்சமாவது சொல்லி, பேரண்ட் நான் உன்ன மாதிரி இல்லை, நான் வேறு மாதிரி, நான் கொஞ்சம் நல்வழியில் பேரண்ட் சப்போர்ட் இருந்தது அப்படின்னா அந்த பையன் அவங்களோட அச்சீவ் பண்ணி கடைசி காலத்தில் அவங்களுக்கு சோறு போடுறான், கண்டிப்பாக போடுவான். ஆனால் நீங்கள் கஷ்டமே கொடுக்காம எல்லாம் எனக்கு மரத்துலேருந்து வருது பணம் தெரியுமா உங்கள் அப்பா அம்மாவுக்கெலாம் அப்படின்ற மாதிரி திமிரை காட்டி வளர்த்துட்டிங்கன்னா பிள்ளைங்க என்றைக்கா இருந்தாலும் உங்கள் கைக்கு அவங்க சிக்கவே மாட்டாங்க. நீங்கள் என்ன சொன்னாலும் என் பையனுக்கு வந்து 3 வயசு ஆகுது, பேசுகிறான், 1-2 வார்த்தை பேசுவான். ஏன் இப்படி பண்ணுற, ஏன் தம்பி இப்படி பண்ணுற அப்படின்னா, உனக்கு என்னம்மா நான் பண்ணுவேன்ற மாதிரி சொல்லிட்டு போகிறாங்க. 3 வயசு பையனுக்கே இவ்வளோ தெரியுது. ஆனால் அந்த பேரண்ட்டுக்கு தான் தெரியும் அந்த பையன் வந்து ஏன் இப்படி பேசுகிறான், ஏன் நம்ம கற்றுக் கொடுத்துட்டோமா இல்லை நல்லா வளர்க்கலையா. ஏன்னா அவனும் வளரவே ஆரம்பிக்கலை, அவனுக்கு 3 வயசாக தான் ஆகுது. ஆனால் அவங்க அந்தளவுக்கு திங்க் பண்ணுறாங்க அப்படின்னா இப்போ கூட ஜென்ரேஷன் அவ்வளோ நிறைய போகுது. எனக்கு நம்ம அந்த 2000 கூட இருந்தால் கூட அந்த இயரில் வந்து ஃபோனுன்றது வந்து கொஞ்சம் கம்மி தான் என்னை பொறுத்த வரைக்கும். அப்பா கிட்ட மட்டும்தான் ஃபோன் இருக்குன்னு வச்சுக்கோங்க, நம்ம ஃபோனே பார்க்க மாட்டோம். ஆனால் என் பையன் ஃபோன் பார்த்தா தான் சாப்பிடுவான், ஃபோன் பார்த்தா தான் தூங்குவான். அவனை நான் வந்து அப்படி நான் மேக் ஓவர் பண்ணிட்டேனா இல்லை அவனே அப்படி வந்து கற்றுக்கினானான்றது இன்ன வரைக்கும் ஃபீல் பண்ணிகிட்ருக்கேன். பசங்களுக்கு வில்லேஜ் போனால் தான் நேச்சுரல் விளையாடுவாங்க. அவங்க மண்ணில் ஃபஸ்ட்டு விளையாடணும், என்னன்னு பார்க்கணும், என்னன்னு தெரியணும். சும்மா உட்காந்துக்கின்னு ரூம்லேயே சிட்டி லைஃப்பில் ரொம்ப ரொம்ப பாவம். வீட்டுள்ளே தான் இருக்கணும், வெளியும் போய் விளையாட முடியாது, நம்மளால் மண்ணிலையும் விளையாட முடியாது. இங்கேனா மண்ணிலே தான் இருப்போம், என்ன வேணாலும் பண்ணலாம், யாரும் கேட்க மாட்டாங்க. ஏன்னா நாங்கள் வந்து லீவுக்கு வந்திருக்கோம் ஊரில். இப்போ வந்து மே மாதம் முடிஞ்சு ஊருக்கு போயிட்டோம் அப்படின்னா மறுபடியும் எங்களுக்கு ஜெயில் கைதிங்க தான். மறுபடியும் எப்போ லீவ் விட்றாங்களோ அப்போ வரைக்கும் நாங்கள் பார்த்துக்கினே இருக்கணும். எல்லாருமே வந்து அவ்வளோ ஹாப்பியாக தான் நாங்கள் ஊரை விட்டு போகிறோம், அப்பா வந்தோண்டா 1 மாதம் இருந்தோம், நம்ம போகணும், கண்டிப்பாக போய் ஆகணும்னு யாருமே ஹாப்பியாக போகிறதில்ல. வேறு வழி இல்லை, சம்பாரித்து தான் ஆகணும் அப்படின்றதுக்காக நம்ம சுற்றி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. ஏன்னா நம்ம இன்றைக்கி கொஞ்சமாவது சம்பாரித்து நம்ம பிள்ளைங்களுக்கு வச்சாதான் நாளைக்கு அவங்க நம்ம அப்பா அம்மா கொடுத்துட்டு போனாங்க அப்படின்றதுக்காக அவன் கொஞ்சமாவது வந்து நிம்மதியாக உட்காருவான். இன்றைய தலைமுறைக்கு இல்லைன்னா கூட நம்ம பசங்களோட பசங்க தலைமுறைக்காவது கொஞ்சம் சேர்த்து வச்சுட்டு போகணும். எல்லா பேரண்ட்டுமே அதை தான் நினைக்கிறாங்க. ஆனால் இந்த பசங்க 1-2 பேர் புரிஞ்சிக்கிறதுல அவ்வளோதான். ஆனால் எப்போ தெரியுமா புரிஞ்சுக்குவாங்க, நம்ம லெவல் வரணும். நம்ம லெவல் வந்து அடிபட்டு மிதிப்பட்டு அடுத்தவங்ககிட்ட வந்து கேள்வி வாங்கி நம்ம லைஃப் என்னன்னு தெரிகிறப்போ நம்மளோட கஷ்டம் என்னன்னு தெரியும். ஏன்னா வாழ்க்கை பாடன்றது வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிறதில்ல, அனுபவத்தில் புரியாத வரைக்கும் எல்லாமே வந்து ஏட்டுக்காய் தான். எடைய இருக்கிறதுனால ஒன்றுமே தெரியாது, ஆனால் அதை கடித்து பார்த்தா தான் கசப்பாக இருக்கா இல்லை இனிப்பாக இருக்கான்னு தெரியும். லைஃப்பும் அதே மாதிரி தான். ஆஸ் எ கிட்ஸாக நீங்கள் அப்பா அம்மா பேச்சை கேட்டு எப்போவுமே ஒரு அளவுக்கு இல்லைன்னா கூட ஒரு அளவுக்கு அவங்க பேச்சை கேளுங்க, அவங்கள நல்லா பார்த்துக்கோங்க. ஏன்னா பேரண்ட் இல்லைன்னா நீங்கள் யாருமே இல்லை. இன்றைக்கி சொல்லலாம், நீ என்ன 10 மாதம் தானே வச்சு பெற்ற, நான் தானே வளர்ந்தேன்ற மாதிரி. ஆனால் அந்த 10 மாதத்தில் லாஸ்ட்டில் ஒரு வழி வரும் பாருங்கள். நீங்கள் பிறக்கிறப்ப நானும் ஒரு அம்மா தான், அதனால தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் தெரியாதவங்களுக்கு. அவ்வளோ கஷ்டமாக இருக்கும்ப்பா, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். மறு உயிர் பிற சவனம் சவத்துக்கே போயிட்டு வர மாதிரி அந்த வலி இருக்கும். அவ்வளோ கஷ்டப்பட்டு ஏன் உங்களை பெக்கறாங்க அப்படின்னா, நான் பட்ட கஷ்டம், என் பையன் வந்து ரொம்ப சந்தோஷமாக வந்து பிறந்தான், நான் இப்போ வந்து அளவே வைக்கக்கூடாது அப்படின்னு ஒரு எறும்பு கடிக்காமல் கூட அவ்வளோ கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சம் இல்லைன்னா கூட ஒரு அளவுக்கு நல்லா பார்த்துக்கோங்க அம்மாவை, போதும். எப்பயுமே சொல்லுவாங்க, பையன் என்னை கேட்டுட்டான், பையன் என்னை பேசிட்டான். ஆனால் நம்ம நினைப்போம் ரொம்ப நடிக்கிறாங்கள்ல அம்மா அப்போ வர ரொம்ப திட்டின மாதிரி ரொம்ப வந்து எமோஷ்னல். ஆனால் ஒரு இல்லாத ஒரு உயிரினத்திலே ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்ததும் உண்மையானதும் அம்மா மட்டும்தான். அப்பா கூட ஓரளவுக்கு கூட வருவாங்க. பெண் பிள்ளைகளாக இருந்தால்
கொஞ்ச காலம்தான் கூட அப்பா வரும். அதுக்கப்புறம் அம்மா பொறுப்புலேயே விட்டுருவாங்க. அம்மா தான் அவங்கள அடகாத்து வாழ்ந்து எல்லாமே பண்ணுவாங்க. ஏன்னா சொல்லுவாங்கள்ல, என்றைக்குமே காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சுன்ற மாதிரி அவங்க தான் உங்களோட இது. நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்கள். ஏன்னா நல்லதாக இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு பேரண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணுவாங்க. கெட்டதாக இருந்தால் கண்டிப்பாக யாருமே சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. எதிரிகளாக இருந்தால் நீங்கள் போய் நல்லவங்கன்னு தான் நினைப்பீங்க. எல்லா வயசுலேயுமே அப்படி தான். ஆனால் அப்பா அம்மாவுக்கு தெரியும் யார் நல்லவங்க யார் கெட்டவங்க. ஏன்னா அவங்க உங்களுக்கு முன்னாடியே வந்தவங்க. அவங்கக்கிட்ட ஒரு வார்த்தை கேட்கணுன்னு தான் அவங்க ஆசைப்படுற. ஏன்னா நீங்கள் நினைக்கலாம் நம்ம அப்பா அம்மா எது பண்ணாலும் வேணான்றாங்க, எது பண்ணாலும் இது வேணாம், எடுத்தோன்னே இது வேணாம். ஏன் வேணாம் அப்படின்றாங்கன்னா ஏற்கனவே அவங்களுக்கு அது ஃப்ளாப் ஆகியிருக்கும். உங்கள் வயசில் இருக்கும் போது அவங்களுக்கு அது மாதிரி ஒரு இது வந்திருக்கும். அதனால தான் எடுத்த உடனே வேணாம் அப்படின்ற ஒரு வார்த்தையை இன்ன வரைக்குமே அவங்க சொல்லுவாங்க. ஆனால் அது இப்போ இருக்கிற பசங்களாம் அப்பா அம்மா நம்மளை கெடுக்க பார்க்குறாங்க, நம்ம கெட்ட வழியில் போகிறோம் அப்படின்னு சொல்லி நம்மளை ப்ளேம் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி நினைக்கிறீங்க. ஆனால் சுயநலமே இல்லாத உயிர் தாய் மட்டும்தான். நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்கள், ஆனால் ஒரு வார்த்தை அம்மா கிட்ட கேளுங்க. அது கரெக்டாக தப்பான்னு கேட்குறதில்ல, நம்ம குரு கிட்ட கேட்குறதுல நம்ம ஒன்றும் கெட்டு போயிடுறதில்ல. நீ இன்னைக்கு பண்ணிவிட்டு நாளைக்கு உட்காந்துங்கன்னு வெளியும் வர மாட்டாது, உள்ளேயும் போக மாட்டாது, ரொம்ப கஷ்டப்படுறதோட நீ இன்றைக்கி ஒரு வார்த்தை அம்மா இது ஆகுமா, இது நான் பண்ணலாமா, இது என் லைஃப்க்கு செட் ஆகுமா, நீங்கள் சொல்லுங்கம்மா அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டு பாருங்கள். அன்னைக்கு அவங்க தான் இந்த உலகத்திலேயே கொடுத்து வச்ச ரொம்ப பெரிய புண்ணியம் பண்ண தாய். அவங்க மட்டும்தான். தம் பிள்ளைங்க என்றைக்கு நம்மளை ஒரு வார்த்தை எதிர்த்து பேசுதோ அன்னையோடு அவங்க லைஃப் முடிஞ்சது. அதுதான் உண்மை. நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிடுவீங்க, ஆனால் அந்த இடத்துல அவங்க கஷ்டப்பட்டது எல்லாமே அவங்க கண்ணு முன்னாடி எத்தனையோ கடங்காரர் கூட கேட்டிருப்பாங்க, நீ கடன் கட்ட மாட்டேன்ற, நீ எதுக்கு இது மாதிரிலாம் இருக்க, ஏதோ ஒன்று பேசியிருக்கிற பிறகுலாம் அவங்களுக்கு மனசு வலிச்சிருக்காது. ஆனால் ஏம்மா அப்படி பண்ணுற, நீ என் லைஃப்பில் ஏம்மா குறுக்கு வரேன்னு ஒரு வார்த்தை சொன்னிங்கன்னா அவங்க அன்னையிலேருந்து உங்கள் கூட சேர்றதும் விட்டுருவாங்க, உங்ககிட்ட பேசுகிறதும் விட்டுருவாங்க. ஏன்னா உங்களை பிடிக்காமல் இல்லைன்னு சொல்ல வரல, நம்ம பையன் நம்ம பேச்சை கேட்கலையே, நம்ம நல்லா தானே பார்த்துக்கணும், ஏன் நம்ம பேச்சை நம்ம பையன் கேட்காம. அவங்க ஹஸ்பண்ட் விட்டு போனால் கூட அவ்வளோ வருத்தப்பட மாட்டாங்க. எல்லா பேரண்ட்டுக்குமே இருக்கிறது அது ஒன்று தான். என் பிள்ளை என் பேச்சு கேட்டு ஊருக்கு முன்னாடி எந்த அசிங்கமும் இல்லாத நல்லபடியாக வாழட்டும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு தான் எல்லா எல்லாருமே சொல்லப்போனால் ஒரு ரிச் பர்சனாக இருக்கலாம், இல்லை புவர் பர்சனாக இருக்கலாம், எல்லாருமே என் பிள்ளை அவ்வளோதான், அது ஒன்று தான் நினைப்பாங்க. அடிக்கிறதுனாலையோ திட்டுறதுனாலையோ அம்மா கெட்டவங்களாக மாட்டாங்க. நம்ம சொல்லுவோம், அம்மா ஏன் எப்போ பார்த்தாலும் நம்மளை அங்கே போகக்கூடாது, இங்கே போகக்கூடாது, இதை பண்ணக்கூடாது, அதை பண்ணக்கூடாதுன்னு. அம்மா பேச்சை மட்டும்தான் கேட்கணும் அப்படின்னு நான் சொல்ல வரல. அம்மாவை தாண்டி வேறு உறவும் இருக்கலாம், உங்களுக்கு நல்லதை பண்ணுற உறவு, உங்களை தூக்கி விடுற உறவும் இருக்கலாம். ஆனால் அன்னைக்கு ஒரு வார்த்தை கண்டிப்பாக சொல்லி காமிப்பாங்க, நான் தானடா உன்னை படிக்க வச்சேன், நான் தானடா உன்னை பண்ணேன், நான் தானடா உன்னை தூக்கி விட்டேன், நீ இல்லைனா உங்கள் அப்பா மாதிரி தான் இருந்திருப்ப, உங்கள் அம்மா மாதிரி தான் ஒன்றும் இல்லாத இருந்திருப்பேன்னு அந்த வார்த்தை யாராக இருந்தாலும் சொல்லி காமிப்பாங்க. நீங்கள் அம்மா கழுத்துலேருந்து தாலி கூட வாங்கின்னு போய் வச்சுருங்க, வச்சுட்டு கூட நான் ஏதோ ஒன்று பிஸ்னஸ் பண்ணுறேம்மா, ஏதோ ஒன்று பண்ணுறேம்மா வருத்தப்பட மாட்டா. ஏன்னா என் பிள்ளை வாழுது, என் பிள்ளை என்கிட்ட இல்லை, கொடுத்து உதவுறதா இருந்தால் அவங்க கேட்காமே பண்ணுவாங்க. கொடுத்து உதவாத நான் வில்லேஜ் சைடு சொல்கிறேன், அது மாதிரி இருந்தது அப்படின்னா கொஞ்சம் நல்லா பார்த்துக்கணும். நம்ம பையன் இருக்கான் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் எனக்கு எதுவுமே வேணாடா போடா, கடைசியில் எனக்கு எதுவுமே தேவையில்லை, நீங்கள் இருந்தால் மட்டும் போதும் அப்படின்ற ஒரு சுயநலம் இல்லாத ஒரு தாய் என்றைக்குமே கஷ்டப்படக்கூடாது. என்றைக்குமே நம்மளை வளர்த்தி விட்ற வரைக்கும் அவங்க அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. நீ என்றைக்கு நடக்க ஆரம்பித்தோ அன்றைக்கே அவங்க பாதி பாரம் இறங்கிடுச்சு இடுப்பு விட்டு. 10 மாதம் ஒரு 3 கிலோ இருந்திருப்பீங்களா, அதை வயிற்றில் சுமந்தாங்க. அதுக்கப்புறம் ஃபுல்லாக நெஞ்சில் சுமந்தாங்க, இடுப்பு மேலே வச்சுன்னு இருந்தாங்க. 1 வருஷம் 1.5 வருஷத்துக்கு அப்புறம் நீ நடந்து பழகிட்ட. நீ நடந்து பழகினதுனால இப்போ உலகத்தையே நீ பார்த்துட்ட மாதிரி. எனக்கு எங்கள் அம்மா வேணாம்,
அப்படின்ற மாதிரி நிறைய பசங்க. அம்மாவை பார்த்தாலே வெறுப்பு. எந்த பசங்க கேட்டாலே எனக்கு அம்மா பிடிக்காது. ஏன்னா அவங்க திட்டுறாங்க, அவங்க நல்லதை எடுத்து சொல்கிறாங்க. ஏன்னா கண்டுக்காதவங்க வந்து என்றைக்கும் வந்து சொந்தம் கொண்டாடுவாங்க. ஏன்னா அவன் எப்படி வேணாலும் போகட்டும், என்ன வேணாலும் பண்ணட்டும் தான் அவங்களோட தாட். ஆனால் உனக்கு ஒரு முள் காலில் குத்துனா கூட என்னால் தாங்க முடியாது அப்படின்னு சொல்கிற உறவு பொய்யா போயிடுச்சு இவங்க மத்தியில் சொல்ல வரேன் நான். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பேரண்ட் வந்து எவ்வளோ அக்கறை காட்டுறாங்களோ பசங்க முன்னாடி அந்த அளவுக்கு வந்து ஒரு கெட்ட அபிப்பிராயம். நீங்கள் என்னைக்கு வந்து ஒரு அப்பா அம்மா வந்து கெட்டவங்க, இவங்க வந்து நம்மளுக்கு வந்து கெட்டது சொல்கிறாங்க, நம்ம இவங்க பேச்சு கேட்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறீங்களோ அன்றைக்கே நீங்கள் வந்து கெட்ட வழியில் போயிட்டுருக்கீங்க. உங்களை யாரும் கைட் பண்ணல, நீங்கள் யாரும் பேச்சு கேட்கல, நீங்கள் எதுவுமே பண்ணல, சின்ன வயசில் இருந்தால் கூட வச்சுக்கலாம். அப்படி இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ராங் வேல தான் போயிட்டுருக்கீங்க. இது வந்து அம்மாவுக்கு ஏற்கனவே தெரியும். பையன் நம்மக்கிட்ட பேச மாட்டேட்ருக்கான், எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறான், எதுவுமே நம்மக்கிட்ட வந்து ஒரு வெளிப்படையாக சொல்ல மாட்டேன்றோம் அப்படின்னா ஏன் நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்கிற விஷயம் கூட ஃபேமிலிக்கிட்ட ஏன் சொல்ல மாட்டேன்றீங்க? ஏன்னா அவங்க திட்டுவாங்க, எடுத்தோன்னே வேணான்னுவாங்க. ஃபேமிலி இருக்காங்களா, அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வாங்க, அவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க, பண்ணுறா நீ பண்ணுடா, நீ பண்ணுறா நல்லா வரோடா அப்படின்னு. ஏன்னா அவங்க லாஸ் பண்ணி விட்ருவாங்க உங்களையே. ஆனால் நீ நல்லது பண்ணாலும் சரி, கெட்டது பண்ணாலும் சரி, இல்லை என்ன பண்ணாலும் சரி, நாளைக்கு வந்து நிற்கிறது அப்பா அம்மா 2 பேர் தான். ஏன்னா அவங்களுக்கு தான் உங்களோட இது தேவைப்படுது, மற்றவங்களுக்கு யாருக்குமே இல்லை. நீங்கள் வந்து எப்படி போனால் என்ன நினைக்கிறது எப்பயுமே சொந்தக்காரங்க தான். அதனால தான் சொல்ல வரேன், லைஃப் எப்பவுமே போனால் வராது. சின்ன வயசுலேயே எவ்வளோ என்ஜாய் பண்ணிக்க முடியுமோ அவ்வளோ பண்ணிக்கோங்க. முக்கியமாக அப்பா அம்மாவும் நல்லா பார்த்துக்கோங்க. அவங்க இல்லைன்னா நீங்கள் என்றைக்குமே இல்லை. எல்லாத்துக்குமே தான் இருக்குது ப்ரெஷர். உழைச்சனே தான் இருக்கணும். நம்மளுக்கான டைமை நம்ம ஃபேமிலிக்கு ஒதுக்கி இவ்வளோ பண்ணியிருக்கேன், இவ்வளோ உனக்காக பண்ணணும்னு இருக்கேன், நம்ம ஃபேமிலி பற்றி அதை பேசுகிறதுக்காவது கொஞ்சமாவது டைம் ஒதுக்கணும். நீ ஓடிட்டே இருக்க, நானும் ஓடிட்டே இருக்கேன் அப்படின்னா லைஃப்பில் கொஞ்சமாவது வந்து நம்ம ஃபேமிலிக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அப்படின்னா கொஞ்ச நேரம் உட்காந்து எப்படி இருக்க, உடம்பு நல்லா இருக்கா அப்படின்னு கேட்டாலே அவங்களுக்கு போதிக்கும். ஏன்னா நீயும் உழைக்கிற, நானும் உழைக்கிறேன், அது அப்பாற்பட்சம் இருந்தாலுமே நான் வேணும் நீ வேணும்னு நினைக்கிறப்போ நம்ம ஃபேமிலியை சேர்த்து கூட்டின்னு போகிறது அந்த அழகான ஒரு லவ் மட்டும்தான். அதுவே இல்லை அப்படின்னா லைஃப் வந்து நீ என்ன காசு சம்பாதிச்சாலுமே லைஃப் கொஞ்சம் நாளைக்கு தான் ஓடும். ஏன்னா மணியை பார்க்க தெரிஞ்ச இந்த ஜென்ரேஷனுக்கு லவ்ன்றது இல்லை அப்படின்னா அந்த லவ்வே இல்லாமல் போயிடும். நீ காசு சேர்த்தி சம்பாரித்து எதுவுமே பண்ணவே போகிறதில்ல. உனக்காக அழகாக ஒரு ஃபேமிலி இருக்குது, 2 பசங்க இருக்காங்க. நம்மளுக்குன்னு எத்தனை பசங்களோ அதுதான் நம்ம உலகம், அதுதான் உன்னோட ஃபுல்ஃபில். ஏன்னா நீ வேலைக்கு போயிருப்ப, நீ சம்பாரிச்சிருப்ப, நம்ம லைஃப் 2 பேரும் சேர்ந்து முன்னேறலாம் அப்படின்ற வரைக்கும் லைஃப் நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் நீ சம்பாரி, நானும் சம்பாதிக்கிறேன், உன் லைஃப்பை நீ பார்த்துக்கோ, என் லைஃப்பை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி இருந்தால் அந்த 2 பசங்க தான் ஒரு அப்பா பக்கமும் பேச முடியாமல் அம்மா பக்கமும் பேச முடியாத அந்த பிள்ளைங்களோட லைஃப் தான் கண்டிப்பாக கொஞ்சம் அடி வாங்கும். அதுதான் நீங்கள் பணம் சம்பாதிக்கிறது அப்புறம் இருந்தாலுமே கொஞ்சம் லைஃப்பை பார்த்துக்கோங்க, ஹெல்த்தை பார்த்துக்கோங்க. எல்லாருமே ஆஸ் எ பேரண்ட்டாக நானும் அப்படி தான் இருக்கேன், என்னோடய ஹஸ்பண்டும் அப்படி தான் இருக்கார், என் 2 பிள்ளைங்களும் அப்படி. நான் வேலைக்கு போகிறதா இருந்தால் ஆனால் எனக்கு ஃபேமிலி முக்கியம், என் பசங்க வேணும். நீ சம்பாதிக்கிற எங்களுக்கு வந்து எங்கள் ஃபேமிலி எப்படின்னா எல்லாருமே ஓரளவுக்கு நல்லா செட்டில் ஆனவங்க தான். அதனால் பிரச்சனை இல்லை அப்படின்னு பார்த்தாலுமே எங்களுக்கு யாரும் கொடுத்து உதவலை இது வரைக்குமே. எங்கள் லைஃப் நாங்கள் தான் பார்த்துட்ருக்கோம். அதனால் இன்னும் கொஞ்சம் நல்லா வாழலாம், கொஞ்சம் ஊருக்கு முன்னாடி நல்லா வாழலாம்னு நினச்சா நாங்கள் 2 பேரும் ஓடி தான் ஆகணும். ஆனால் அதில் எனக்கு விருப்பம் இல்லை. ஏன்னா நம்மளுக்கு எவ்வளோ வந்தாலும் நம்ம காசு நம்மக்கிட்ட இருக்க போகிறதில்ல. அது ஒன்று தான் திங்கிங் மைண்டில் எப்போவுமே எல்லாருக்குமே இருக்கணும். லைஃப் நல்லா பார்த்துக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்து லைஃப்பில் வந்து இந்த சந்தேகம் சண்டை வராமல் இருந்தால் கொஞ்சம் வந்து பசங்களோட லைஃப் நல்லா போகும் ஓரளவுக்கு. எங்கள் அப்பா அம்மா எனக்கு சேர்ந்து இதை பண்ணாங்கன்றதோட எங்கள் அப்பா தான் இதை பண்ணார், எங்கள் அம்மா தான் இதை பண்ணுச்சுன்னு நம்ம சிங்கிளாக சொல்கிறதோட மிங்கிளாக சொன்னால் சூப்பராக இருக்கும். ஓகே காய்ஸ், பாய். சேஃபாக இருங்க எல்லாருமே. நல்லா ஹெல்த்தை பார்த்துக்கோங்க. அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். பாய்.
தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. ஹலோ குட்டீஸ், இன்னைக்கு ஒரு க்யூட்டான விளாக் பார்க்கலாமா? வேலைக்காக சிட்டிக்கு போய் உழைக்கிற ஒரு வில்லேஜ் ஃபேமிலியை பற்றி தான் இந்த விளாக்ல பார்க்க போகிறோம். வில்லேஜ்லேயே பிறந்து வில்லேஜ்லேயே வளர்ந்து தனிப்பட்ட முறையில் நம்ம சொந்த காலில் நிற்கணுன்றதுக்கோசரம் ஒரு உழைச்சே தான் ஆகணுன்றதுக்காக கட்டாயத்தில் தான் எல்லாருமே சிட்டிக்கு வராங்க. ஆனால் வில்லேஜில் இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும், 4 மாடு வச்சு உழைச்சி கூட நம்ம கஞ்சி குடிச்சிக்கலாம். வெளியிடத்துல போய் நம்ம கொடுக்குற வாடகை எல்லாமே, கரண்ட்டு பில்லு, இஎம்ஐ கட்டணும், இது எல்லாமே நம்ம உள்ளூரில் தான் நம்மளுக்கு எதுவுமே பண்ண தேவையில்லை. ஆனால் வேறு வழி இல்லாமல் ஏன் அவங்க இவ்வளோ கஷ்டப்பட்டு வெளி இடத்துல தான் சம்பாரித்து ஆகணும் 15,000 ரூபாய் அப்படின்னு இருக்காங்கன்னா, அவங்களுக்கு சொந்த ஊரில் நிலம் இல்லாமல் இருக்கலாம், இல்லை வேறு எதுனா அவங்க சிட்டிலே வளர்ந்து இருக்கலாம். எல்லாருமே ஏதோ ஒரு கால கட்டாயத்தினால தான் இப்போ வரைக்கும் ஓடிட்டுருக்காங்க. அது எதுக்காக ஓடுறாங்கன்னா, நம்ம தான் அப்படி வளர்ந்துட்டோம், நம்ம பசங்க நல்லா வாழணும், மற்றவங்க முன்னாடி நம்ம கஷ்டப்பட்ட மாதிரி அவங்க இருக்கக்கூடாதுன்றதுக்காக தான் பேரண்ட்ஸாக ஓடிட்டுருக்காங்க. பசங்க பிறக்காதப்ப ஏன் இவ்வளோ எஃபெக்ட் போட்டு ஓடுறாங்க அப்படின்னா, நம்ம அப்பா அம்மா வாங்கின கடனை நம்ம அடைக்கணும் அப்படின்றதுக்காக கூட இருக்கலாம். ஆனால் ஒரு வீட்டில் ஆண் பிள்ளையாக பிறந்தவங்க எல்லாருமே இப்போ வரைக்கும் குடும்பத்துக்காக உழைச்சிட்டு தான் இருக்காங்க. ஏன்னா வேறு வழி இல்லை, அவங்க தான் போயாகணும். ஆனால் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் பசங்களோட பொண்ணுங்க அதிகமாக வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. பெண்கள்லாம் வீட்டு உள்ளே தான் இருக்கணும், வெளியெல்லாம் வரக்கூடாது அப்படின்ற சமுதாயம் நம்ம ஆயத்தத்த காலத்திலே போயிடுச்சு. நீ 15,000 சம்பாதிக்கிறியா, நான் ஒரு 15,000 சம்பாதிக்கிறேன், நம்ம 2 பேரும் சேர்ந்து ஃபீஸ் கட்டலாம், இல்லை பிள்ளைங்களுக்கு ஏதோ ஒன்று பண்ணலாம், ஏதோ ஒன்று சேர்த்து வைக்கலாம் அப்படின்ற அளவுக்கு தான் இப்போ வரைக்குமே போயிட்டுருக்கு. அந்த காலத்தில் சொல்லப்போனால் விவசாயம் அதிகமாக இருந்ததுனால அவங்களுக்கு சாப்பாட்டுக்கு, பருப்புக்கு, அரிசிக்கு எல்லாத்துக்குமே அவங்க வெளியில் போய் காசு கொடுத்து வாங்க தேவையில்லை. அவங்கவுங்க நிலத்தில் என்னென்ன விளைச்சாங்களோ அவங்கவுங்க குடும்பத்துக்கே அதை பத்தாது. ஏன்னா அந்த குடும்பத்தில் இப்போ நம்ம வீட்டில் 2 பேர் தான் இருப்பாங்க. அந்த காலத்திலலாம் கூட்டு குடும்பமாக தான் இருப்பாங்க. ஒரு குடும்பத்துக்கு 50 பேர் இருப்பாங்கன்னா அவங்க வெளியில் வாங்கி சமாளிக்க முடியாது, அதுதான் உண்மை. ஆனால் இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் பேரண்ட்ஸ் நினைக்கிறது எல்லாமே நம்ம பசங்க நல்லா இருக்கணுன்றதுக்காக தான். சரி, ஓகே, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். என் பசங்க பிறந்தப்ப இருந்து அவங்க வளர்ந்தது எல்லாமே சிட்டியில் தான் வளர்ந்தாங்க. வில்லேஜ் போவாங்க, ஆனால் அங்கே இருக்க முடியாது அப்படின்றதுக்காக அந்த சூழ்நிலை அவங்களுக்கு ஒத்துக்காது. அடிக்கடி ஃபீவர் ஆகும், இல்லை ஏதோ ஒரு பிரச்சனை ஆகுன்றதுக்காக அப்பப்போ தான் ஊருக்கு வருவோம். ஆனால் இப்போ மே மந்த் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, எல்லாருமே வீட்டுக்கு ஊருக்கு போக ஆரம்பிச்சிடுவாங்க. நம்ம அவ்வளோ அழகான நேட்டிவ் வச்சுக்கின்னு நம்ம சுச்சுவேஷன் இருந்து தான் ஆகணும் அப்படின்றதோட நம்ம கொஞ்சமாவது நம்ம ஃபேமிலி அவங்க கூட டைம் கிடைக்கிறப்போ ஸ்பெண்ட் பண்ண முடியணும் அப்படின்றதுக்காக தான் நாங்கள் ஊருக்கு வந்திருக்கோம். இந்த பசங்க விளையாடின மாதிரி தான் சின்ன வயசில் நம்மளும் விளையாடி இருப்போம். அவங்க விளையாடுறப்போ இப்போ நம்மளால் விளையாட முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக முடியாது. ஏன்னா நம்ம பார்த்தாலே சிரிப்பு வரும், என்னடா அப்படிலாம் பண்ணிட்டு இருக்கணுமா அப்படின்ற மாதிரி. ஆனால் அந்த சின்ன வயசில் எதுவுமே தெரியாது நம்மளுக்கு, கஷ்டம்னா என்னன்னு தெரியாது, ஹாப்பினஸ்னால் என்னன்னு தெரியாது. எங்கே கூட்டின்னு போகிறோமோ அங்கே கூட்டின்னு போவோம், வரப்போ வந்துடுவோம், எங்கே என்ன கொடுத்தாலும் வாங்கி சாப்பிட்டுக்குவோம். இதில் நல்லதா கெட்டதா எதுவுமே தெரியாத வளர்ந்தப்போ லைஃப் அவ்வளோ அழகாக இருந்தது. நம்மளுக்கு எப்போ ஒரு விவரம் தெரிஞ்சு நம்ம ஃபேமிலியை கஷ்டத்தை தலையில் எடுத்து தூக்கி வச்சுக்கணுமோ அன்னையோட நம்ம லைஃப் போயிடுச்சு. இது மாதிரி லைஃப்லாம் திரும்ப வரும் அப்படின்னு நினச்சா கண்டிப்பாக கிடைக்காது. நம்ம திங்க் பண்ணிக்கலாம், நம்ம பசங்க விளையாடுறத பார்த்து நம்மளும் இப்படி தானே இருந்திருப்போம், நம்மளும் இப்படி தானே அம்மா அப்பா பேச்சு கேட்காம விளையாடி இருப்போம் அப்படின்ற மாதிரி. ஆனால் அந்த பசங்க மைண்ட் செட்டில் இருக்கிறது இப்போ எல்லாமே அவங்க அந்த சாமியை கல்லாக தான் பார்க்குறாங்க. ஆனால் இதுக்குள்ளே ஒரு சாமி இருக்குது, அவங்களுக்கு ஒரு திங்கிங் இதில் நம்ம சாமி இருக்குது, சாமிக்கு லட்டு பிடிச்சி வைக்கிறாங்க, எல்லாமே பண்ணுறாங்க. ஏன்னா அது சாமி சாப்பிடுமா, நம்ம கோடி கோடியாக செஞ்சோம். ஆனால் மனசு நல்லதாக இருந்தால் இந்த பசங்க பண்ணுறதுக்கே கூட அவங்களுக்கு பலன் கிடைக்கலாம். மனசு நல்லதாக இருந்தால் போதும். சிட்டியோட என்றைக்குமே வில்லேஜ் ரொம்ப ஆரோக்கியமானதுன்னு சொல்லுவாங்க. அங்கே அடிக்கிற காற்று, உணவு எல்லாமே ஒரு காலத்தில் இருக்கிற மாதிரி இருக்க முடியாது அப்படின்னா கூட
ஓரளவுக்கு பின்பற்றலாம். நம்ம ஆயா தாத்தா இருந்த காலத்தில் இருந்த மாதிரி இருக்க முடியல அப்படின்னா கூட ஓரளவுக்கு இன்னுமே இங்கே வில்லேஜில் வந்து எல்லாமே பழைய மாதிரி தான் இருக்குது. நம்ம கொஞ்சம் நேரம் கூட வெயிலில் வேலை செய்ய மாட்டோம். ஏன்னா நம்மளுக்கு வந்து வேக்கும். நம்மளுக்கு வந்து அந்த ஏசிலே இருந்ததுனால வில்லேஜ் வந்து அவ்வளோவா மற்றவங்களுக்கு வந்து ஒத்துக்காது. ஆனால் ஒரு சில பிள்ளைங்க வந்து அந்த சிட்டி லைஃப்பில் இருந்து வில்லேஜ் லைஃப் வந்துட்டால் கண்டிப்பாக திரும்ப போக மாட்டாங்க. ஏன்னா சிட்டி லைஃப் எவ்வளோ தான் காலம் வாழ்ந்துருந்தாலுமே அந்த வில்லேஜ் லைஃப் வந்து அதோடு அது எல்லாமே பீட் பண்ணிட்டு வந்துடும். வில்லேஜ் லைஃப்பில் இருந்து பார்த்தவங்களுக்கு தான் அந்த லைஃப் என்னன்றதே கடைசி வரைக்கும் புரியும். நம்ம எல்லாருமே பிளாஸ்டிக் பூ வாங்கிக்கிறோம். இப்போலாம் நிறைய வந்துருச்சு. எதுவுமே வந்து நேச்சுரல்னு சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ இருக்கிற குப்பைமல்லிங்கெலாம் வந்து நீங்கள் உரம் போட்டால் தான் வளருது. அதுவும் வந்து நம்மளுக்கு சிட்டியில் வந்து நம்ம நினச்ச மாதிரி நம்ம வீட்டு பக்கத்துலலாம் வளர்க்க முடியாது. அது நிறைய ரூல்ஸ் பேசுவாங்க, நிறைய இது இருக்குது. ஆனால் வில்லேஜ்ன்றது நீங்கள் சும்மா ஒன்றும் இல்லை, உங்கள் வீட்டு பக்கத்தில் சும்மா ஒரு குச்சி கிளறி அதில் நட்டு வச்சா கூட செம்மையாக வளரும். அதில் மண் வளம் நல்லா இருக்குது அப்படின்றதோட வந்து அங்கே அவ்வளோ வந்து ரசாயன பொருட்கள்லாம் எதுவுமே கலக்காது. ஏன்னா வந்து வில்லேஜுன்றதுனால அவங்க இடையே தானே இருப்பாங்க. ஃபுல்லாகவே வந்து வயலுங்க தான். சிட்டியில் இருக்கிறவங்கள வில்லேஜில் எடுத்துக்கின்னு போய் விட்டால் கண்டிப்பாக பழகிறதுக்கு கொஞ்சம் நாளாகும். ஆனால் வில்லேஜில் இருக்கிறவங்கள சிட்டியில் எடுத்துக்கின்னு போய் விட்டால் ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டாங்க. ஏன்னா நம்ம கட்டாயம் கண்டிப்பாக இருந்து தான் ஆகணும், ஃபேமிலியை பார்த்து தான் ஆகணும். கட்டாயத்தில் நம்ம போய் நம்ம பொழப்புக்காக நம்ம போய் சாப்பிட்றதுக்கோசரம் உழைக்கிறோம். ஆனால் வில்லேஜில் இருக்கிறவங்களாம் இன்னுமே இல்லை. சும்மா ஒரு 4 மாடு வச்சுக்கிறாங்க, காலையிலையும் பழக்கிறாங்க, சாயந்தரமும் பழக்கிறாங்க. 10 நாளைக்கு ஒரு டைம் வந்து அவங்களுக்கு பழக்கம் செய்கிறது. அவங்க எதுவுமே வெளியே போய் வாங்கவே தேவையில்லை. அவங்க இது நிலத்திலே போட்டு ஒரு சுத்தமான ஒரு அரிசியோ பருப்போ எடுத்து அவங்க சமைச்சு சாப்பிட்றதுனால தான் இன்ன வரைக்குமே சுகர், பிபி எதுவுமே இல்லாத இருக்காங்க. ஏன்னா அவங்க நிலத்தில் வேலை செய்கிறாங்க. நீங்களும் வேலை செய்கிறீங்க, இல்லைன்னா நான் சொல்லலை. சிட்டியில் போய் வேலை செய்கிறவங்க வந்து நிழலில் வேலை செய்கிறாங்க. ஒரு உட்காந்துக்கணும் இல்லை நின்றுக்குனா கூட இருக்கட்டும், அவங்களுக்கு வந்து அவ்வளோ ஹார்ட் ஒர்க் வந்து அவங்களோட பாடிக்கு இல்லை. ஆனால் இவங்க வந்து ஸ்வெட் ஆகுறதே வந்து அதிகபட்சம் வந்து வில்லேஜில் இருக்கிறவங்களுக்கு தான். அவங்க வந்து கொஞ்சம் நல்லா உழைச்சாவே அவங்களுக்கு வந்து நைட்டில் நல்லா தூக்கம் வரும். ஆனால் இந்த மனுஷங்க காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் போகுவாங்க வேலைக்கு. சாயந்தரம் வீட்டுக்கு வந்துட்டு பின்னாடி கூட அவங்களுக்கு மைண்ட் ப்ரெஷராகவே தான் இருக்கும். ஏன்னா நாளைக்கு அந்த ப்ராஜெக்ட் முடிச்சாகணும், இல்லை வேலைக்கு போயே ஆகணுன்ற கட்டாயம். ஆனால் இவங்களுக்கு அப்படி இல்லை. நீ இன்னைக்கு வேலை செஞ்சாலும் செய்யலாம், இல்லை அதை நாளைக்கு கூட செஞ்சுக்கலாம். அது மாதிரி எப்போவுமே லைஃப்பில் பணம் சம்பாதிக்கிறத விட கொஞ்சம் மனசுக்கோ உடம்புக்கோ கொஞ்சம் ஓய்வு வேணும். அப்போ தான் கடைசி காலத்தில் கொஞ்சம் உட்காரும் போது நம்ம இவ்வளோ சேர்த்து வச்சுருக்கோங்க பின்னாடி திரும்பி பார்த்தா தெரியும். நீங்கள் வாங்குகிற காசுக்கு ஃபுல்லாகவே வெளியிலே ஏன்னா இருக்கக்கூடிய விலைவாசி அவ்வளோ அதிகமாக போயிட்டுருக்கு. உங்களுக்கே தெரியும் எவ்வளோ ஃபீஸ் கட்டுறீங்க பசங்களுக்கு. நீங்கள் ஒரு சும்மா ஒரு மளிகை செலவு வாங்கினா கூட ஏன்னா நீங்கள் எல்லாம் நீங்கள் தான் வாங்கி ஆகணும். இங்கே இவங்க வில்லேஜில் இருக்கிறவங்க வந்து அவ்வளோ வாங்க மாட்டாங்க. ஆனால் நீங்கள் சிட்டியில் இருக்கிற பட்சத்தில் உங்களால் அந்த அரிசி மாவு அரைக்கிறதுக்கு கூட டைம் இருக்காது. இதுதான் உண்மை. போய் கடையில் தான் வாங்கி ஆகணும். அதில் என்ன ப்ரிசர்வேட்டிவ் கலக்குறாங்கன்றது யாருக்குமே தெரியாது. ஏன்னா நம்ம போய் நேர்லையும் பார்க்க போகிறதில்ல. என்ன பண்ணுறது, வாங்கி சாப்பிட்டு தான் ஆகணும். கடமைக்கு வந்து உழைக்கிறாங்களோட விருப்பப்பட்டு யாருமே உழைக்கல. அவ்வளோ ஊதியம் கிடைக்குதா அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கிறதும் இல்லை, வேறு வழி இல்லை. இந்த இருக்கிற ஜென்ரேஷனுக்கு பசங்களை வளர்த்தணும் அப்படின்னா மணி இஸ் ஆல்வேஸ் அல்டிமேட். இது ஒன்று தான் இப்போ பேசுது. நம்ம வந்து என்ன வேணாலும் பண்ணலாம், எப்படி வேணாலும் பொழைக்கலாம் அப்படின்ற காலெல்லாம் போயிடுச்சு. உங்ககிட்ட டேலண்ட் இருக்கா, நீ வந்து மற்றவங்களோட 1% அவங்களுக்கு அதிகமாக தெரிஞ்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் தான் அங்கே வந்து ஒரு நல்ல இடத்துல உட்காந்துட்ருப்பீங்க. மித்தமாக அவன் என்ன ஹார்ட் ஒர்க் பண்ணியிருந்தான், அவங்ககிட்ட என்ன டேலண்ட் இருக்குன்றது கண்டிப்பாக இந்த ப்ரைவேட் ஜாப்ஸ்க்கோ கவர்மெண்ட் ஜாப்ஸ்க்கோ தெரியாது. நீ அங்கே என்ன பேசுகிற, ஏன்னா இப்போ வந்து எப்படி சொல்ல வரேன்னா இப்போ நாலேஜ் அவங்களோட ஹார்ட் ஒர்க்கிங்கோட இப்போ வந்து மணி தான் முன்னாடி இருக்குது.
நீ நல்ல ஹாஸ்பிட்டலுக்கு போனேன்னா அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்கிறாங்க. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போனால் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். ஆனால் பண்ணலாம், இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கொஞ்சம். ஆனால் எனக்கு எதுவுமே வேணாம், நான் இப்படியே இருந்துட்டு என் பசங்களும் இதே மிடில் கிளாஸ் லைஃப் வாழணும் அப்படின்னு எந்த பேரண்ட்டும் நினைக்காதப்போ தான் இந்த மாதிரி வில்லேஜ் அதிகமாக இருந்தது. சிட்டி நோக்கி யாருமே போகலை. ஆனால் இப்போ என்ன நினைக்கிறாங்கன்னா, நான் பட்ட கஷ்டம் மாதிரி என் பசங்க படக்கூடாது. நான் கவர்மெண்ட் ஸ்கூல் கூட போகல, ஆனால் என் பையனை சிபிஎஸ்சியில் படிக்க வைக்கணும். ஏன்னா நம்ம இருந்த மாதிரி அவங்க ஃப்யூச்சர் இருந்துடக்கூடாதுன்னு கையெழுத்தே போட தெரியாத பேரண்ட்டு கூட இப்போ நினைக்கிறாங்க. ஏன்னா அவங்க அவ்வளோ லைஃப்பை ஃபீல் பண்ணுறாங்க. நம்ம சொல்லலாம், நான் 10 மாடு வச்சுருக்கேன், எனக்கு அவ்வளோ வருமானம் வருது, எல்லாமே நான் ரொம்ப ரிச்சாக வாழ்கிறேன், எங்கள் ஊர்லேயே நான் தான் பணக்காரன் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் அந்த 10 மாடு மேய்க்கிறேன் அப்படின்னு சொல்கிறது கண்டிப்பாக அதில் வர வருமானம் எதுலேயும் வராது. அதை எடுத்துக்கின்னு போய் நீங்கள் வேறு இடத்துல வெளியில் எங்கன்னா வேலை தேட போகும்போது என்ன படிச்சிருக்கீங்க அப்படின்னு ஒரு கேள்வி வரும். உங்ககிட்ட எஜுகேஷன் இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன சம்பாதிச்சாலுமே, ஏன்னா ஐடி ஃபீல்டு இருக்கிறவங்க கூட அவ்வளோ சேல்ரி வாங்க மாட்டாங்க மந்த்லி. ஏன்னா அவங்களுக்கு 1 lakh சம்பளம் கொடுக்குறாங்க அப்படின்னா யாருமே அவ்வளோ ஈஸியாக கொடுக்க மாட்டாங்க. அவ்வளோ எஃபெக்ட் போட்டு அவங்க டே அண்ட் நைட் ஒர்க் பண்ணி அவ்வளோ மைண்ட் ப்ரெஷரோடு எப்போ பார்த்தாலும் லேப்டாப் சார்ஜ்லேயே தான் இருக்கணும். எப்பயுமே சாப்பிட கூட டைம் இருக்காது. ஆனால் வில்லேஜில் அப்படி இருக்காது. அவன் ஈஸியாக சம்பாரிச்சிட்டு போயிடுவான். அவனுக்கு 10 மணி வரைக்கும் தான் வேலை, அதுக்கப்புறம் எந்த வேலையும் இல்லை, மறுபடியும் ஈவினிங் தான் வேலை. ஆனால் இந்த எடுகேஷன் அங்கே பேசாது. அதுதான் அவங்க அப்பா அம்மா சேர்த்தி வச்ச மாதிரி இந்த பையன் சேர்த்தி வச்சுருக்க மாட்டாங்க. இது வரைக்குமே நான் 2 லட்சம் வாங்குகிறேன், நான் 1 லட்சம் வாங்குகிறேன் அப்படின்னா கூட அவங்களுக்கு எப்போவுமே என்ன யோசிப்பாங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு 20,000 வாங்குறீங்க அப்படின்னா கொஞ்சம் உங்களோட லெவல் மேலே ஏறும். ஒரு 5K எப்படிலாம் 10K வீடு பார்ப்பீங்க. ஒரு 50,000 சேலரி ஆகும்போது ஒரு 25K பார்ப்பீங்க. 1 lakh வாங்கும்போது கண்டிப்பாக 50K பார்ப்பீங்க. ஏன்னா ஒரு மனுஷன் கொஞ்சம் காசு கையில் சேர்த்து தான் அவங்களோட லெவலும் ஏறிக்கினே போகும். யாருமே சேர்த்து வைக்கணும்னு நினைக்கவே மாட்டாங்க. ஆனால் வில்லேஜில் அவங்களுக்கு எல்லாமே இருக்கும். நிலம் இருக்குது, வீடு இருக்குது, நீ கஷ்டப்பட்டு சேர்த்துச்சா மாடு இருக்குது, அதை வச்சு பண்ணிக்கலாம், பார்த்துக்கலாம். 1 ரூபா கூட அவங்களுக்குன்னு இன்ன வரைக்குமே ட்ரெஸ்லாம் எதுவுமே நம்மள மாதிரிலாம் எடுக்க மாட்டாங்க. சிட்டியில் இருக்கிறவங்க மாதத்தில் 3 நாள் ஒர்க்குக்கு போகிறாங்க அப்படின்னா 2 days லீவ் வருது அப்படின்னா அந்த 2 நாளுமே ஒன்று ஹோட்டலுக்கு போவாங்க, அப்படின்லாம் ட்ரெஸ் எடுக்க போவாங்க. வில்லேஜில் அவ்வளோ ட்ரெஸ் ஷாப்பும் இருக்காது எதுவும். ஏன்னா அவங்க வெளியில் போய் தான் எடுக்கணும். அது யார் போகிறவங்க அப்படின்னு கஷ்டமே நிறைய பேருக்கு இருக்கும். இன்ன வரைக்கும் நான் பார்த்த வரைக்குமே நீங்கள் பொய் சொல்கிறேன்னு கூட நினச்சிக்கோங்க. எங்கள் ஆயா தாத்தா, எங்கள் அப்பா அம்மா எல்லாருமே அந்த செல்ஃபில் அந்த பீரோவில் பார்த்தா ஒரு 10 saree வச்சுருப்பாங்க, ஒரு 10 வேஷ்டி வச்சுருப்பாங்க, அவ்வளோதான். ஆனால் மேரேஜ் ஆகி எனக்கு ஒரு 5 years ஆகுது, எங்கிட்ட ஒரு 100க்கு மேலே saree இருக்குது. நான் மேரேஜுக்கு முன்னாடிலாம் நான் சாரீலாம் கட்ட மாட்டேன். ஏன்னா என்னோடய ஹஸ்பண்ட் எடுத்து கொடுத்தது தான் அந்த 100 புடவையுமே சொல்லப்போனால். ஏன்னா வாங்குகிற சம்பளம் எல்லாமே ட்ரெஸ்ஸுக்கு போகுது, அப்படின்லாம் சாப்பிட்றதுக்கு போகுது. இது வரைக்கும் என்ன சேர்த்து வச்சுருக்கீங்க அப்படின்னா எதுவுமே சேர்த்து வைக்கல. ஆனால் அவ்வளோ உழைச்சி வில்லேஜில் நாங்கள் எங்களுக்கு போனால் எங்கள் ஆயத்தை எங்களுக்கு காசு கொடுப்பாங்க. ஏன்னா அவங்க உழைக்கிறாங்க, டெய்லி வேலைக்கு போவாங்க, அவங்க ஒரு நாள் கூட உட்கார மாட்டாங்க. ஆனால் என்னால் அந்த வெயிலில் போய் என்னால் அந்த வேலையை செய்ய முடியுமானா கண்டிப்பாக செய்ய முடியாது. ஏன்னா நான் அப்படி இருந்து பழகிட்டேன். அது மாதிரி தான் எல்லாத்துக்குமே. ஒன்று சொல்லுவாங்க என்னென்னா வெயிலில் நடந்தால் தான் நிழலோட அருமை தெரியும் அப்படின்ற மாதிரி. நம்ம கொஞ்சமாவது வெயிலில் போய் இருந்தால் தான் அந்த வெயிலோட அருமை நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம பேரண்ட்ஸ் பண்ண பெரிய தப்பு வெயிலே நடக்க முடியாது, செருப்பு போடுறது தான் பெரிய தப்பு. இப்போ நான் அடிக்கடி நினைக்கிறேன். ஏன்னா அவங்கள விட்டு நான் வெளியே போகும்போது என்னால் இண்டிபெண்ட்டாக போய் சம்பாதிக்க முடியும்னு நினச்சா என்னால் முடியல. ஏன்னா எல்லாத்துக்குமே அவங்களே கூட வரணும்னு நான் நினைக்கிறேன். இப்போ அவங்க என்னை விட்டுட்டு வெளியே போய் நீ 4
படித்து கற்றுக்கோ அப்படின்னு சொன்னாங்கன்னா, ஏன் இத்தனை நாள் என்னை விட்டுட்டு இப்போ எங்களை வெளியே அனுப்புகிறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு கொஷின் ரைஸ் ஆகுது. ஆனால் ஆரம்பத்துலேருந்தே நான் கவர்மெண்ட் ஸ்கூல் தான் படித்தேன், நீ ப்ரைவேட் ஸ்கூல் தான் படிக்கணும், நான் படிக்க வைக்கிறேன்னு அந்த பையனுக்கு எடுத்து கொஞ்சமாவது சொல்லி, பேரண்ட் நான் உன்ன மாதிரி இல்லை, நான் வேறு மாதிரி, நான் கொஞ்சம் நல்வழியில் பேரண்ட் சப்போர்ட் இருந்தது அப்படின்னா அந்த பையன் அவங்களோட அச்சீவ் பண்ணி கடைசி காலத்தில் அவங்களுக்கு சோறு போடுறான், கண்டிப்பாக போடுவான். ஆனால் நீங்கள் கஷ்டமே கொடுக்காம எல்லாம் எனக்கு மரத்துலேருந்து வருது பணம் தெரியுமா உங்கள் அப்பா அம்மாவுக்கெலாம் அப்படின்ற மாதிரி திமிரை காட்டி வளர்த்துட்டிங்கன்னா பிள்ளைங்க என்றைக்கா இருந்தாலும் உங்கள் கைக்கு அவங்க சிக்கவே மாட்டாங்க. நீங்கள் என்ன சொன்னாலும் என் பையனுக்கு வந்து 3 வயசு ஆகுது, பேசுகிறான், 1-2 வார்த்தை பேசுவான். ஏன் இப்படி பண்ணுற, ஏன் தம்பி இப்படி பண்ணுற அப்படின்னா, உனக்கு என்னம்மா நான் பண்ணுவேன்ற மாதிரி சொல்லிட்டு போகிறாங்க. 3 வயசு பையனுக்கே இவ்வளோ தெரியுது. ஆனால் அந்த பேரண்ட்டுக்கு தான் தெரியும் அந்த பையன் வந்து ஏன் இப்படி பேசுகிறான், ஏன் நம்ம கற்றுக் கொடுத்துட்டோமா இல்லை நல்லா வளர்க்கலையா. ஏன்னா இன்னும் வளரவே ஆரம்பிக்கலை, அவனுக்கு 3 வயசாக தான் ஆகுது. ஆனால் அவங்க அந்தளவுக்கு திங்க் பண்ணுறாங்க அப்படின்னா இப்போ கூட ஜென்ரேஷன் அவ்வளோ நிறைய போகுது. எனக்கு நம்ம அந்த 2000 கூட இருந்தால் கூட அந்த இயரில் வந்து ஃபோனுன்றது வந்து கொஞ்சம் கம்மி தான் என்னை பொறுத்த வரைக்கும். அப்பா கிட்ட மட்டும்தான் ஃபோன் இருக்குன்னு வச்சுக்கோங்க, நம்ம ஃபோனே பார்க்க மாட்டோம். ஆனால் என் பையன் ஃபோன் பார்த்தா தான் சாப்பிடுவான், ஃபோன் பார்த்தா தான் தூங்குவான். அவனை நான் வந்து அப்படி நான் மேக் ஓவர் பண்ணிட்டேனா இல்லை அவனே அப்படி வந்து கற்றுக்கினானான்றது இன்ன வரைக்கும் ஃபீல் பண்ணிகிட்ருக்கேன். பசங்களுக்கு வில்லேஜ் போனால் தான் நேச்சுரல் விளையாடுவாங்க. அவங்க மண்ணில் ஃபஸ்ட்டு விளையாடணும், என்னன்னு பார்க்கணும், என்னன்னு தெரியணும். சும்மா உட்காந்துக்கின்னு ரூம்லேயே சிட்டி லைஃப்பில் ரொம்ப ரொம்ப பாவம். வீட்டுள்ளே தான் இருக்கணும், வெளியும் போய் விளையாட முடியாது, நம்மளால் மண்ணிலையும் விளையாட முடியாது. இங்கேனா மண்ணிலே தான் இருப்போம், என்ன வேணாலும் பண்ணலாம், யாரும் கேட்க மாட்டாங்க. ஏன்னா நாங்கள் வந்து லீவுக்கு வந்திருக்கோம் ஊரில். இப்போ வந்து மே மாதம் முடிஞ்சு ஊருக்கு போயிட்டோம் அப்படின்னா மறுபடியும் எங்களுக்கு ஜெயில் கைதிங்க தான். மறுபடியும் எப்போ லீவ் விட்றாங்களோ அப்போ வரைக்கும் நாங்கள் பார்த்துக்கினே இருக்கணும். எல்லாருமே வந்து அவ்வளோ ஹாப்பியாக தான் நாங்கள் ஊரை விட்டு போகிறோம், அப்பா வந்தோண்டா 1 மாதம் இருந்தோம், நம்ம போகணும், கண்டிப்பாக போய் ஆகணும்னு யாருமே ஹாப்பியாக போகிறதில்ல. வேறு வழி இல்லை, சம்பாரித்து தான் ஆகணும் அப்படின்றதுக்காக நம்ம சுற்றி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. ஏன்னா நம்ம இன்றைக்கி கொஞ்சமாவது சம்பாரித்து நம்ம பிள்ளைங்களுக்கு வச்சாதான் நாளைக்கு அவங்க நம்ம அப்பா அம்மா கொடுத்துட்டு போனாங்க அப்படின்றதுக்காக அவன் கொஞ்சமாவது வந்து நிம்மதியாக உட்காருவான். இன்றைய தலைமுறைக்கு இல்லைன்னா கூட நம்ம பசங்களோட பசங்க தலைமுறைக்காவது கொஞ்சம் சேர்த்து வச்சுட்டு போகணும். எல்லா பேரண்ட்டுமே அதுதான் நினைக்கிறாங்க. ஆனால் அந்த பசங்க 1-2 பேர் புரிஞ்சிக்கிறதுல அவ்வளோதான். ஆனால் எப்போ தெரியுமா புரிஞ்சுக்குவாங்க, நம்ம லெவல் வரணும். நம்ம லெவல் வந்து அடிபட்டு மிதிப்பட்டு அடுத்தவங்ககிட்ட வந்து கேள்வி வாங்கி நம்ம லைஃப் என்னான்னு தெரிகிறப்போ நம்மளோட கஷ்டம் என்னன்னு தெரியும். ஏன்னா வாழ்க்கை பாடன்றது வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிறதில்ல, அனுபவத்தில் புரியாத வரைக்கும் எல்லாமே வந்து ஏட்டுக்காய் தான். எடைய இருக்கிறதுனால ஒன்றுமே தெரியாது. ஆனால் அதை கடித்து பார்த்தா தான் கசப்பாக இருக்கா இல்லை இனிப்பாக இருக்கான்னு தெரியும். லைஃப்பும் அதே மாதிரி தான். ஆஸ் எ கிட்ஸாக நீங்கள் அப்பா அம்மா பேச்சை கேட்டு எப்போவுமே ஒரு அளவுக்கு இல்லைன்னா கூட ஒரு அளவுக்கு அவங்க பேச்சை கேளுங்க, அவங்கள நல்லா பார்த்துக்கோங்க. ஏன்னா பேரண்ட் இல்லைன்னா நீங்கள் யாருமே இல்லை. இன்றைக்கி சொல்லலாம், நீ என்ன 10 மாதம் தானே வச்சு பெற்ற, நான் தானே வளர்ந்தேன்ற மாதிரி. ஆனால் அந்த 10 மாதத்தில் லாஸ்ட்டில் ஒரு வழி வரும் பாருங்கள். நீங்கள் பிறக்கிறப்ப நானும் ஒரு அம்மா தான், அதனால தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் தெரியாதவங்களுக்கு. அவ்வளோ கஷ்டமாக இருக்கும்ப்பா, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். மறு உயிர் பிற சவனம் சவத்துக்கே போயிட்டு வர மாதிரி அந்த வலி இருக்கும். அவங்க அவ்வளோ கஷ்டப்பட்டு ஏன் உங்களை பெக்கறாங்க அப்படின்னா, நான் பட்ட கஷ்டம், என் பையன் வந்து ரொம்ப சந்தோஷமாக வந்து பிறந்தான், நான் இப்போ வந்து அளவே வைக்கக்கூடாது அப்படின்னு ஒரு எறும்பு கடிக்காமல் கூட அவ்வளோ கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சம் இல்லைன்னா கூட ஒரு அளவுக்கு நல்லா பார்த்துக்கோங்க அம்மாவை, போதும். என்ன எப்பயுமே சொல்லுவாங்க, பையனை கேட்டுட்டான், பையனை பேசிட்டான். ஆனால் நம்ம நினைப்போம் ரொம்ப நடிக்கிறாங்கள்ல அம்மா அப்போ வர ரொம்ப திட்டின மாதிரி ரொம்ப வந்து எமோஷ்னல். ஆனால் ஒரு இல்லாத ஒரு உயிரினத்திலே ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்ததும் உண்மையானதும் அம்மா மட்டும்தான். அப்பா கூட ஓரளவுக்கு கூட வருவாங்க. பெண் பிள்ளைகளாக இருந்தால்
கொஞ்ச காலம்தான் கூட அப்பா வரும். அதுக்கப்புறம் அம்மா பொறுப்புலேயே விட்டுருவாங்க. அம்மா தான் அவங்கள அடகாத்து வாழ்ந்து எல்லாமே பண்ணுவாங்க. ஏன்னா சொல்லுவாங்கள்ல, என்றைக்குமே காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சுன்ற மாதிரி அவங்க தான் உங்களோட இது. நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்கள். ஏன்னா நல்லதாக இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு பேரண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணுவாங்க. கெட்டதாக இருந்தால் கண்டிப்பாக யாருமே சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. எதிரிகளாக இருந்தால் நீங்கள் போய் நல்லவங்கன்னு தான் நினைப்பீங்க. எல்லா வயசுலேயுமே அப்படி தான். ஆனால் அப்பா அம்மாவுக்கு தெரியும் யார் நல்லவங்க யார் கெட்டவங்க. ஏன்னா அவங்க உங்களுக்கு முன்னாடியே வந்தவங்க. அவங்கக்கிட்ட ஒரு வார்த்தை கேட்கணுன்னு தான் அவங்க ஆசைப்படுற. ஏன்னா நீங்கள் நினைக்கலாம், நம்ம அப்பா அம்மா எது பண்ணாலும் வேணான்றாங்க, எது பண்ணாலும் இது வேணாம், எடுத்தோன்னே இது வேணாம். ஏன் வேணாம் அப்படின்றாங்கன்னா, ஏற்கனவே அவங்களுக்கு அது ஃப்ளாப் ஆகியிருக்கும். உங்கள் வயசில் இருக்கும் போது அவங்களுக்கு அது மாதிரி ஒரு இது வந்திருக்கும். அதனால தான் எடுத்த உடனே வேணாம் அப்படின்ற ஒரு வார்த்தையை இன்ன வரைக்குமே அவங்க சொல்லுவாங்க. ஆனால் அது இப்போ இருக்கிற பசங்களாம் அப்பா அம்மா நம்மளை கெடுக்க பார்க்குறாங்க, நம்ம கெட்ட வழியில் போகிறோம் அப்படின்னு சொல்லி நம்மளை ப்ளேம் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி நினைக்கிறீங்க. ஆனால் சுயநலமே இல்லாத உயிர் தாய் மட்டும்தான். நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்கள், ஆனால் ஒரு வார்த்தை அம்மா கிட்ட கேளுங்க. அது கரெக்டாக தப்பான்னு கேட்குறதில்ல, நம்ம குரு கிட்ட கேட்குறதுல நம்ம ஒன்றும் கெட்டு போயிடுறதில்ல. நீ இன்றைக்கி பண்ணிவிட்டு நாளைக்கு உட்காந்துங்கன்னு வெளியும் வர மாட்டாது, உள்ளேயும் போக மாட்டாது, ரொம்ப கஷ்டப்படுறதோட நீ இன்றைக்கி ஒரு வார்த்தை அம்மா இது ஆகுமா, இது நான் பண்ணலாமா, இது என் லைஃப்க்கு செட் ஆகுமா, நீங்கள் சொல்லுங்கம்மா அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டு பாருங்கள். அன்னைக்கு அவங்க தான் இந்த உலகத்திலேயே கொடுத்து வச்ச ரொம்ப பெரிய புண்ணியம் பண்ண தாய். அவங்க மட்டும்தான். தம் பிள்ளைங்க என்றைக்கு நம்மளை ஒரு வார்த்தை எதிர்த்து பேசுதோ அன்னையோட அவங்க லைஃப் முடிஞ்சது. அதுதான் உண்மை. நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிடுவீங்க, ஆனால் அந்த இடத்துல அவங்க கஷ்டப்பட்டது எல்லாமே அவங்க கண்ணு முன்னாடி எத்தனையோ கடங்காரர் கூட கேட்டிருப்பாங்க, நீ கடன் கட்ட மாட்டேன்ற, நீ எதுக்கு இது மாதிரிலாம் இருக்க, ஏதோ ஒன்று பேசியிருக்கிற பிறகுலாம் அவங்களுக்கு மனசு வலிச்சிருக்காது. ஆனால் ஏம்மா அப்படி பண்ணுற, நீ என் லைஃப்பில் ஏம்மா குறுக்கு வரேன்னு ஒரு வார்த்தை சொன்னிங்கன்னா அவங்க அன்னையிலேருந்து உங்கள் கூட சேர்றது விட்டுருவாங்க, உங்ககிட்ட பேசுகிறதும் விட்டுருவாங்க. ஏன்னா உங்களை பிடிக்காம இல்லைன்னு சொல்ல வரல, நம்ம பையன் நம்ம பேச்சை கேட்கலையே, நம்ம நல்லா தானே பார்த்துக்கணும், ஏன் நம்ம பேச்சை நம்ம பையன் கேட்காம. அவங்க ஹஸ்பண்ட் விட்டு போனால் கூட அவ்வளோ வருத்தப்பட மாட்டாங்க. எல்லா பேரண்ட்டுக்குமே இருக்கிறது அது ஒன்று தான். என் பிள்ளை என் பேச்சு கேட்டு ஊருக்கு முன்னாடி எந்த அசிங்கமும் இல்லாத நல்லபடியாக வாழட்டும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு தான் எல்லா எல்லாருமே சொல்லப்போனால் ஒரு ரிச் பர்சனாக இருக்கலாம், இல்லை புவர் பர்சனாக இருக்கலாம், எல்லாருமே என் பிள்ளை அவ்வளோதான், அது ஒன்று தான் நினைப்பாங்க. அடிக்கிறதுனாலையோ திட்டுறதுனாலையோ அம்மா கெட்டவங்களாக மாட்டாங்க. நம்ம சொல்லுவோம், அம்மா ஏன் எப்போ பார்த்தாலும் நம்மளை அங்கே போகக்கூடாது, இங்கே போகக்கூடாது, இதை பண்ணக்கூடாது, அதை பண்ணக்கூடாதுன்னு. அம்மா பேச்சை மட்டும்தான் கேட்கணும் அப்படின்னு நான் சொல்ல வரல. அம்மாவை தாண்டி வேறு உறவும் இருக்கலாம், உங்களுக்கு நல்லதை பண்ணுற உறவு, உங்களை தூக்கி விடுற உறவும் இருக்கலாம். ஆனால் அன்னைக்கு ஒரு வார்த்தை கண்டிப்பாக சொல்லி காமிப்பாங்க, நான் தானடா உன்னை படிக்க வச்சேன், நான் தானடா உன்னை பண்ணேன், நான் தானடா உன்னை தூக்கி விட்டேன், நீ இல்லைனா உங்கள் அப்பா மாதிரி தான் இருந்திருப்ப, உங்கள் அம்மா மாதிரி தான் ஒன்றும் இல்லாத இருந்திருப்பேன்னு அந்த வார்த்தை யாராக இருந்தாலும் சொல்லி காமிப்பாங்க. நீங்கள் அம்மா கழுத்தில் இருந்து தாலி கூட வாங்கின்னு போய் வச்சுருங்க, வச்சுட்டு கூட நான் ஏதோ ஒன்று பிஸ்னஸ் பண்ணுறேம்மா, ஏதோ ஒன்று பண்ணுறேம்மா வருத்தப்பட மாட்டா. ஏன்னா என் பிள்ளை வாழுது, என் பிள்ளை என்கிட்ட இல்லை, கொடுத்து உதவுறதா இருந்தால் அவங்க கேட்காமே பண்ணுவாங்க. கொடுத்து உதவாத நான் வில்லேஜ் சைடு சொல்கிறேன், அது மாதிரி இருந்தது அப்படின்னா கொஞ்சம் நல்லா பார்த்துக்கணும். நம்ம பையன் இருக்கான் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் எனக்கு எதுவுமே வேணாடா போடா, கடைசியில் எனக்கு எதுவுமே தேவையில்லை, நீங்கள் இருந்தால் மட்டும் போதும் அப்படின்ற ஒரு சுயநலம் இல்லாத ஒரு தாய் என்றைக்குமே கஷ்டப்படக்கூடாது. என்றைக்குமே நம்மளை வளர்த்தி விடுற வரைக்கும் அவங்க அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. நீ என்றைக்கு நடக்க ஆரம்பித்தோ அன்றைக்கே அவங்க பாதி பாரம் இறங்கிடுச்சு இடுப்பை விட்டு. 10 மாதம் ஒரு 3 கிலோ இருந்திருப்பீங்களா, அதை வயிற்றில் சுமந்தாங்க. அதுக்கப்புறம் ஃபுல்லாக நெஞ்சில் சுமந்தாங்க, இடுப்பு மேலே வச்சுன்னு இருந்தாங்க. 1 வருஷம் 1.5 வருஷத்துக்கு அப்புறம் நீ நடந்து பழகிட்ட. நீ நடந்து பழகினதுனால இப்போ உலகத்தையே நீ பார்த்துட்ட மாதிரி. எனக்கு எங்கள் அம்மா வேணாம்,
அப்படின்ற மாதிரி நிறைய பசங்க. அம்மாவை பார்த்தாலே வெறுப்பு. எந்த பசங்க கேட்டாலே எனக்கு அம்மா பிடிக்காது. ஏன்னா அவங்க திட்டுறாங்க, அவங்க நல்லதை எடுத்து சொல்கிறாங்க. ஏன்னா கண்டுக்காதவங்க வந்து என்றைக்கும் வந்து சொந்தம் கொண்டாடுவாங்க. ஏன்னா அவன் எப்படி வேணாலும் போகட்டும், என்ன வேணாலும் பண்ணட்டும் தான் அவங்களோட தாட். ஆனால் உனக்கு ஒரு முள் காலில் குத்துனா கூட என்னால் தாங்க முடியாது அப்படின்னு சொல்கிற உறவு பொய்யா போயிடுச்சு. இவங்க மத்தியில் சொல்ல வரேன் நான். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பேரண்ட் வந்து எவ்வளோ அக்கறை காட்டுறாங்களோ பசங்க முன்னாடி, அந்த அளவுக்கு வந்து ஒரு கெட்ட அபிப்பிராயம். நீங்கள் என்னைக்கு வந்து ஒரு அப்பா அம்மா வந்து கெட்டவங்க, இவங்க வந்து நம்மளுக்கு வந்து கெட்டது சொல்கிறாங்க, நம்ம இவங்க பேச்சு கேட்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறீங்களோ அன்றைக்கே நீங்கள் வந்து கெட்ட வழியில் போயிட்டுருக்கீங்க. உங்களை யாரும் கைட் பண்ணல, நீங்கள் யாரும் பேச்சு கேட்கல, நீங்கள் எதுவுமே பண்ணல, சின்ன வயசில் இருந்தால் கூட வச்சுக்கலாம். அப்படி இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ராங் வேல தான் போயிட்டுருக்கீங்க. இது வந்து அம்மாவுக்கு ஏற்கனவே தெரியும். பையன் நம்மக்கிட்ட பேச மாட்டுட்ருக்கான், எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறான், எதுவுமே நம்மக்கிட்ட வந்து ஒரு வெளிப்படையாக சொல்ல மாட்டேன்றோம் அப்படின்னா, ஏன் நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்கிற விஷயம் கூட ஃபேமிலிக்கிட்ட ஏன் சொல்ல மாட்டேன்றீங்க? ஏன்னா அவங்க திட்டுவாங்க, எடுத்தோன்னே வேணான்னுவாங்க. ஃபேமிலி இருக்காங்களா, அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வாங்க, அவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க, பண்ணுறா நீ பண்ணுறா நல்லா வரோடா அப்படின்னு. ஏன்னா அவங்க லாஸ் பண்ணி விட்ருவாங்க உங்களையே. ஆனால் நீ நல்லது பண்ணாலும் சரி, கெட்டது பண்ணாலும் சரி, இல்லை என்ன பண்ணாலும் சரி, நாளைக்கு வந்து நிற்கிறது அப்பா அம்மா 2 பேர் தான். ஏன்னா அவங்களுக்கு தான் உங்களோட இது தேவைப்படுது, மற்றவங்களுக்கு யாருக்குமே இல்லை. நீங்கள் வந்து எப்படி போனால் என்ன நினைக்கிறது, எப்பயுமே சொந்தக்காரங்க தான். அதனால தான் சொல்ல வரேன், லைஃப் எப்பவுமே போனால் வராது. சின்ன வயசுலேயே எவ்வளோ என்ஜாய் பண்ணிக்க முடியுமோ அவ்வளோ பண்ணிக்கோங்க. முக்கியமாக அப்பா அம்மாவும் நல்லா பார்த்துக்கோங்க. அவங்க இல்லைன்னா நீங்கள் என்றைக்குமே இல்லை. எல்லாத்துக்குமே தான் இருக்குது ப்ரெஷர். உழைச்சினே தான் இருக்கணும். நம்மளுக்கான டைமை நம்ம தான் நம்ம ஃபேமிலிக்கு ஒதுக்கி இவ்வளோ பண்ணியிருக்கேன், இவ்வளோ உனக்காக பண்ணணும்னு இருக்கேன், நம்ம ஃபேமிலி பற்றி அதை பேசுகிறதுக்காவது கொஞ்சமாவது டைம் ஒதுக்கணும். நீ ஓடிட்டே இருக்க, நானும் ஓடிட்டே இருக்கேன் அப்படின்னா லைஃப்பில் கொஞ்சமாவது வந்து நம்ம ஃபேமிலிக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அப்படின்னா கொஞ்ச நேரம் உட்காந்து எப்படி இருக்க, உடம்பு நல்லா இருக்கா அப்படின்னு கேட்டாலே அவங்களுக்கு போதிக்கும். ஏன்னா நீயும் உழைக்கிற, நானும் உழைக்கிறேன், அது அப்பாற்பட்சம் இருந்தாலுமே நான் வேணும் நீ வேணும்னு நினைக்கிறப்போ நம்ம ஃபேமிலியை சேர்த்து கூட்டின்னு போகிறது அந்த அழகான ஒரு லவ் மட்டும்தான். அதுவே இல்லை அப்படின்னா லைஃப் வந்து நீ என்ன காசு சம்பாதிச்சாலுமே லைஃப் கொஞ்சம் நாளைக்கு தான் ஓடும். ஏன்னா மணியை பார்க்க தெரிஞ்ச இந்த ஜென்ரேஷனுக்கு லவ்ன்றது இல்லை அப்படின்னா அந்த லவ்வே இல்லாமல் போயிடும். நீ காசு சேர்த்தி சம்பாரித்து எதுவுமே பண்ணவே போகிறதில்ல. உனக்காக அழகாக ஒரு ஃபேமிலி இருக்குது, 2 பசங்க இருக்காங்க. நம்மளுக்குன்னு எத்தனை பசங்களோ அதுதான் நம்ம உலகம், அதுதான் உன்னோட ஃபுல்ஃபில். ஏன்னா நீ வேலைக்கு போயிருப்ப, நீ சம்பாரிச்சிருப்ப, நம்ம லைஃப் 2 பேரும் சேர்ந்து முன்னேறலாம் அப்படின்ற வரைக்கும் லைஃப் நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் நீ சம்பாரி, நானும் சம்பாதிக்கிறேன், உன் லைஃப்பை நீ பார்த்துக்கோ, என் லைஃப்பை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி இருந்தால் அந்த 2 பசங்க தான் ஒரு அப்பா பக்கமும் பேச முடியாமல் அம்மா பக்கமும் பேச முடியாத அந்த பிள்ளைங்களோட லைஃப் தான் கண்டிப்பாக கொஞ்சம் அடி வாங்கும். அதுதான் நீங்கள் பணம் சம்பாதிக்கிறது அப்புறம் இருந்தாலுமே கொஞ்சம் லைஃப்பை பார்த்துக்கோங்க, ஹெல்த்தை பார்த்துக்கோங்க. எல்லாருமே ஆஸ் அ பேரண்ட்டாக நானும் அப்படி தான் இருக்கேன், என்னோடய ஹஸ்பண்டும் அப்படி தான் இருக்கார், என் 2 பிள்ளைங்களும் அப்படி. நான் வேலைக்கு போகிறதா இருந்தால் ஆனால் எனக்கு ஃபேமிலி முக்கியம், என் பசங்க வேணும். நீ சம்பாதிக்கிற எங்களுக்கு வந்து எங்கள் ஃபேமிலி எப்படின்னா எல்லாருமே ஓரளவுக்கு நல்லா செட்டில் ஆனவங்க தான். அதனால் பிரச்சனை இல்லை அப்படின்னு பார்த்தாலுமே எங்களுக்கு யாரும் கொடுத்து உதவலை இது வரைக்குமே. எங்கள் லைஃப் நாங்கள் தான் பார்த்துட்ருக்கோம். அதனால் இன்னும் கொஞ்சம் நல்லா வாழலாம், கொஞ்சம் ஊருக்கு முன்னாடி நல்லா வாழலாம்னு நினச்சா நாங்கள் 2 பேரும் ஓடி தான் ஆகணும். ஆனால் அதில் எனக்கு விருப்பம் இல்லை. ஏன்னா நம்மளுக்கு எவ்வளோ வந்தாலும் நம்ம காசு நம்மக்கிட்ட இருக்க போகிறதில்ல. அதுதான், அது ஒன்று தான் திங்கிங் மைண்டில் எப்போவுமே எல்லாருக்குமே இருக்கணும். லைஃப் நல்லா பார்த்துக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்து லைஃப்பில் வந்து இந்த சந்தேகம் சண்டை வராமல் இருந்தால் கொஞ்சம் வந்து பசங்களோட லைஃப் நல்லா போகும் ஓரளவுக்கு. எங்கள் அப்பா அம்மா எனக்கு சேர்ந்து இதை பண்ணாங்கன்றதோட எங்கள் அப்பா தான் இதை பண்ணார், எங்கள் அம்மா தான் இதை பண்ணுச்சுன்னு நம்ம சிங்கிளாக சொல்கிறதோட மிங்கிளாக சொன்னால் சூப்பராக இருக்கும். ஓகே காய்ஸ், பாய். சேஃபாக இருங்க எல்லாருமே. நல்லா ஹெல்த்தை பார்த்துக்கோங்க. அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். பாய்.
தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. ஹலோ குட்டீஸ், இன்னைக்கு ஒரு க்யூட்டான vlog பார்க்கலாமா? வேலைக்காக சிட்டிக்கு போய் உழைக்கிற ஒரு வில்லேஜ் ஃபேமிலியை பற்றி தான் இந்த vlogல பார்க்க போகிறோம். வில்லேஜ்லேயே பிறந்து வில்லேஜ்லேயே வளர்ந்து தனிப்பட்ட முறையில் நம்ம சொந்த காலில் நிற்கணுன்றதுக்கோசரம் ஒரு ஓடி உழைச்சே தான் ஆகணுன்றதுக்காக கட்டாயத்தில் தான் எல்லாருமே சிட்டிக்கு வராங்க. ஆனால் வில்லேஜில் இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும், 4 மாடு வச்சு உழைச்சி கூட நம்ம கஞ்சி குடிச்சிக்கலாம். வெளி இடத்துல போய் நம்ம கொடுக்குற வாடகை எல்லாமே, கரண்ட்டு பில்லு, இஎம்ஐ கட்டணும், இது எல்லாமே நம்ம உள்ளூர்லேருந்து தான் நம்மளுக்கு எதுவுமே பண்ண தேவையில்லை. ஆனால் வேறு வழி இல்லாமல் ஏன் அவங்க இவ்வளோ கஷ்டப்பட்டு வெளி இடத்துல தான் சம்பாரித்து ஆகணும் 15,000 ரூபாய் அப்படின்னு இருக்காங்கன்னா, அவங்களுக்கு சொந்த ஊரில் நிலம் இல்லாமல் இருக்கலாம், இல்லை வேறு எதுனா அவங்க சிட்டிலே வளர்ந்து இருக்கலாம். எல்லாருமே ஏதோ ஒரு கால கட்டாயத்தினால தான் இப்போ வரைக்கும் ஓடிட்டுருக்காங்க. அது எதுக்காக ஓடுறாங்கன்னா, நம்ம தான் அப்படி வளர்ந்துட்டோம், நம்ம பசங்க